வணக்கம். ஜூலை 4 சனிக்கிழமை அமெரிக்க கூட்டு நாடுகளின் 250வது பிறந்த நாள் அன்று நடக்கவிருக்கும் பண்பாட்டு பயண நூல் தொடரின் 12ஆம் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று இயல் 11 திராவிட மகாராட்டிரம் நன்னனின் பொன்னிலம் என்ற தலைப்பில் திறனாய்வு செய்ய இருக்கிறோம். வரவேற்புரை முனைவர் அரசு செல்லையா. வணக்கம். பண்பாட்டு பயணத்தின் படிப்பில் 12வது வார படிப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்ன மாதிரி இன்று ஜூலை 4 அமெரிக்க நாட்டின் 250வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சென்ற வாரம் திராவிட குஜராத், இப்போ இந்த வாரம் திராவிட மகாராஷ்டிரா, இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம பண்பாட்டு பயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்படுத்தல. அப்படின்னா எப்படியா, எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 இதுலயும் இப்போ அதை படிச்சதுல அவர் பாலகிருஷ்ண ஐயாவுடைய உரையை கேட்டதுல இதுல ஏன் அப்படி சொல்றோங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இனிமேல் 13, 14, 15, 16, 17 இயல் அதெல்லாம் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்கும் வர்ற மாதிரி நமக்கு அந்த புத்தகத்தினுடைய அத்தியாயங்கள் அமைந்திருக்குது. ஒரு திருக்குறள் நட்புல வள்ளுவர் சொல்லும் போது, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது படிக்க படிக்க எப்படி ஒரு புத்தகத்துல நம்ம இனிமையா உணர்றோம், அதுபோல் பழக பழக பண்புடையாளருடைய நட்பு அதே மாதிரி இனிமையை தரும் என்று நல்ல பண்புடையாளருடைய நட்பை புத்தகத்தை படிக்க படிக்க இங்க பழக பழக என்ற அழகான உதாரணத்தை சொல்றாரு. அது நமக்கு நன்றாக பொருந்தும். ஒவ்வொரு முறையும் படிக்க படிக்க இந்த புத்தகம் நமக்கு இனிமையை தருகிறது போல் நாமும் நம்மோடு இங்க பழக பழக நம்முடைய நட்பும் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த ஒவ்வொரு இயலிலும் புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்வது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவர் கேள்விதில் மட்டுமல்லாமல் நம்மை ஊக்கப்படுத்துவதிலும் தொடர்ந்து பேசுவதிலும் இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சொல்லாடல் உண்டு, யூ கேன் நெவர் பினிஷ் அ புக் அப்படின்னு. எப்பவுமே 15வது தடவை படித்தாலும் அதில் ஒரு புதிய செய்தி தரும் என்பது போல இந்த ஒரு அருமையான புத்தகத்தை திராவிட மகாராஷ்டிரா என்ற தலைப்பு என்று உரையாட இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்முடைய கருத்து பரிமாற்றமும் கேள்வி பதில் நிகழ்வும் இருக்கிறது. ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பதில் கூறுவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் பிறந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் அரசு செல்லையா. சென்ற வார திறனாய்வு பற்றிய மீள்பார்வை செய்ய வரலாற்று ஆர்வலரும் தமிழ் மாணவியமான ராஜேஸ்வரி கணேஷ்ராம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் இயல் திராவிட குஜராத் வேளிரின் நெடுவாயில். இந்த இயலில் திருமிகு சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்கள் சென்ற நிகழ்வில் மிகச் சிறப்பாக ஆய்வுரை நிகழ்த்தியுள்ளார். அந்த இயலின் சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். ஹரப்ப நாகரீகம் திராவிட மொழிகள் பேசிய மக்களால் கட்டமைக்கப்பட்டது என்று நிறுவுவதே இந்த நூலின் நோக்கமாகும். ஹரப்ப நாகரீக நிலப்பகுதிகளையும் திராவிட நிலப்பகுதிகளையும் இணைக்கும் புள்ளிகள் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகும். எனவே ஹரப்ப நாகரீக நலிவிற்கு பிறகு அந்த மக்கள் புலம்பெயர்ந்த பொழுது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பல காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று நூலாசிரியர் கருதுகிறார். அதனால் பண்டைய ஒரு காலத்தில் குஜராத்தில் திராவிட மொழிகள் பேசிய மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நிறுவுவதே இந்த இயலின் நோக்கமாகும். சங்க இலக்கியம் பதிவிட்டிருக்கும் சில மீள் நினைவுகள் குஜராத் புவியியல் அமைப்புடன் மட்டும்தான் பொருந்துகின்றன. குஜராத்தில் தற்போதும் வழங்கப்படும் பல இடப்பெயர்கள் தமிழ் தொன்மத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கும் பல பெயர்களை நமக்கு நினைவூட்டுகின்றன. அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பட்டியலிடுகிறது இந்த இயல். திராவிட குஜராத், லோத்தலும் தோலாவீராவும். ஹரப்ப நாகரிகத்தின் அகழாய்வு தலங்களில் குஜராத்தில் முக்கியமானவை லோத்தல் மற்றும் தோலாவீரா. தோலாவீரா ஹரப்ப நாகரிக நகரங்களிலேயே 5வது பெரிய நகரம். லோத்தல் ஒரு முக்கியமான துறைமுக நகரம். இவை இரண்டுமே நகர்மய குடியிருப்புகள். இவை இரண்டுமே வணிகம் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள். அதில்
பெரும் கோட்டைகள் இருந்ததாகவும் அந்த கோட்டைகளுக்கு பெரும் மதில் சுவர்கள் இருந்ததாகவும் அவற்றிற்கு பெருவாயில்கள் இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அந்த பெருவாயில்கள் இருந்தவற்றை நாம் மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். சங்க இலக்கியமும் குஜராத்தும். சங்க இலக்கியம் சித்தரிக்கும் வாழ்வியலில் கடல் வணிகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சங்க பாடல்கள் துறைமுகங்கள், சுங்கச்சாவடிகள், பண்டகசாலைகள், வணிகப் பொருட்கள், வெளிநாட்டவர் தங்கும் குடியிருப்புகள், பல மொழி பேசுவோர் கூடி வாழும் நகர வாழ்க்கை முதலியவற்றை விவரிக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் லோத்தல் அகழாய்வு தலங்களில் கிடைக்கும் தடயங்கள் ஒரு பொருள்சார் சான்றாக அமைகின்றன. வட இந்திய இந்தோ ஆரிய இலக்கியங்கள் கடல் வணிகம் சார்ந்த வாழ்வியலை விளக்கவில்லை, சித்தரிக்கவில்லை. எனவே லோத்தல் போன்ற ஒரு பெரும் துறைமுகத்தை உருவாக்கிய மக்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்து அவர்களுடைய சந்ததியினர் அந்த மீள் நினைவுகளை இலக்கியங்களில் பதித்திருக்க கூடும் என்று நம்மை நூலாசிரியர் நினைக்க தூண்டுகிறார். வெள்ளம் பற்றிய மீள் நினைவுகள் லோத்தல் மற்றும் அதன் சுற்றுப்புற பல ஊர்களில் 5 முறை வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டதாகவும் அதனால் அம்மக்கள் புலம்பெயர்ந்து சென்று விட்டதாகவும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். நம் தமிழ் மரபிலும் சங்க இலக்கியத்திலும் வெள்ளம் பற்றிய பேரழிவுக்கான மீள் நினைவுகள் நிறைய இருக்கின்றன. இவை இந்த 2 கருத்துகளையும் நூலாசிரியர் இணைத்து காட்டுகிறார். துவரையும் கபாடபுரமும். வேளிர் நிலத்தின் நுழைவாயில்கள். இறையனார் அகப்பொருள் உரையில் பாண்டியர்களின் பழைய தலைநகரம் கபாடபுரம் என்றும் அங்கு தமிழ் புலவர்கள் இடைச்சங்கம் துவரை கோமான் தலைமையில் நடத்தினார்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கபாடபுரம் வெள்ளத்தால் அழிந்ததால் அம்மக்கள் புலம்பெயர்ந்து தெற்கு நோக்கி வந்து மதுரையை அடைந்ததாகவும் மரபுகள் சொல்கின்றன. சங்க இலக்கியம் கூறும் ஓங்கு நிலை வாயில் மற்றும் அடையா நெடுங்கதவம் போன்ற பெயர் சொற்கள் வடமொழியில் துவார், கபாடம், கபாடபுரம் என்று மொழிபெயர்ந்திருக்கக்கூடும் என்று நூலாசிரியர் கருதுகிறார். துவார் மீண்டும் தமிழில் துவரை என்று மாறியிருக்கக்கூடும். சிலம்பாறு நூபுர கங்கையானது, பன்னியாறு வராக நதியானது, அதுபோல் இதுவும் சாத்தியமே என்கிறார் நூலாசிரியர். அதே போல நமக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் தோன்றுகின்றன. முதுகுன்றம் விருதாச்சலம் ஆனது, மாமல்லை மகாபலிபுரம் ஆனது. மேலும் குடந்தை குடமூக்கு கும்பகோணம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை என்ற ஊர் குடக்கரை என்று முன்னால் இருந்திருக்கலாம். மறைக்காடு, மான்கள் நிறைந்த காடு என்பது வேதாரண்யம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு அது தமிழில் மீண்டும் திருமறைக்காடாக வழங்கப்படுகிறது. அதனால் ஓங்கு நிலை வாயில் என்பது துவார் என்று மொழிபெயர்க்கப்பட்டு அது தமிழில் துவரை என்று ஆகியிருக்கலாம் என்று நம்மை நினைக்க தூண்டுகிறார். வெள்வளை, லோத்தல், கொடுமணல், கீழடி சங்கு வளையல்கள். சங்கி வளையல்களாக இருக்கும் தொழிற்கூடங்கள் குஜராத் அகழாய்வு தலங்களிலும் மற்றும் கொடுமணல், கீழடி போன்ற தமிழக அகழாய்வு தலங்களிலும் உள்ளன. இந்த 2 மாநிலங்களில் இருக்கும் அகழாய்வு தலங்களிலும் இந்த தொழிற்கூடங்களில் ஒரே வகையான தொழில்நுட்பம் சங்கரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று நூலாசிரியர் கூறுகிறார். சங்க இலக்கியம் பெண்கள் சங்கு அணிவதை பெரிதும் விவரிக்கிறது. சங்கு வளையல்கள் வீதியில் விற்கப்பட்டதை குறிக்கிறது. நக்கீரரை சங்கருக்கும் குலத்துடன் தொடர்பு படுத்தி தமிழ் மரபுகள் கூறுகின்றன என்று நூலாசிரியர் கூறுகிறார். திருவிளையாடல் படத்தில் ஒரு காட்சி உண்டு. சிவபெருமான் நக்கீரருடன் உரையாடுவார். சிவபெருமான் கூறுவார், கீர் கீர் என்று சங்கருக்கும் நக்கீரனா என் பாட்டில் பிழை கண்டது என்பார். அதற்கு நக்கீரர் சொல்வார், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணாரே உம்மை போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் என்பார். அது நினைவிற்கு வருகிறது. காலநிலை வெளிகளுக்கு அப்பால் பழந்தமிழின் வெளிவிலங்குகள். பாலைவனமும் கடலும் இணைந்து காணப்படும் புவியியல் அமைப்பு இந்தியாவில் குஜராத்தில் மட்டுமே இருக்கிறது. சங்க இலக்கியம் காட்டும் சில சித்தரிப்புகள் அத்தகைய நிலத்தில் மட்டுமே நிகழக்கூடியவை. தமிழகத்தில் காணப்படாத ஒட்டகம், சிங்கம், கோவிறு கழுதை ஆகியவற்றை சங்க இலக்கியம் துல்லியமாக வர்ணிக்கிறது. ஒட்டகத்தின் குட்டியை எப்படி அழிக்க வேண்டும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. ஒட்டகம் கடற்கரையில் படுத்துறங்கும் போது நீரில் மிதந்து வந்த அகிர்கட்டைகளைப் போல் காட்சியளிப்பதாக புலவர் வர்ணிக்கிறார். நர்மதையின் வடகரையை தாண்டி தெற்கிற்கு சிங்கம் வந்ததே இல்லையாம். ஆனால் சிங்கத்தை பற்றி விரிவான அழகான காட்சிகள் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றன.
சிங்கத்தை யானை விரட்டியடித்த காட்சியும் யானையை கொன்ற சிங்கம் கர்ஜித்த காட்சியும் சங்க இலக்கியத்தில் பதிவாகி இருக்கின்றன. குஜராத்தில் பழங்காலத்தில் சிங்கங்களுடன் யானைகளும் வாழ்ந்திருக்கின்றன. ஹரப்ப நாகரீக பொறிப்புகளில் சிங்கம் இல்லை. எனவே சங்க இலக்கிய சிங்கங்கள் குஜராத்தின் சிங்கங்கள் போலும். அடுத்தது காட்டுக்கழுதை. அத்திரி கோவேறு கழுதை எனப்படும் காட்டுக்கழுதை ஹரப்ப நாகரீக பொறிப்புகளில் உள்ளன. இந்த காட்டுக்கழுதையை இருங்கழியில் உள்ள சுறா மீன்கள் கடித்ததால் காயம் காலில் ஏற்பட்டது என்ற ஒரு காட்சி சங்க இலக்கியத்தில் வருகிறது. இந்த நிகழ்வு குஜராத்தை தவிர வேறு எங்கு நடந்திருக்க முடியும் என்று நூலாசிரியர் கேள்வி எழுப்புகிறார். குஜராத் இடப்பெயர்களில் பழைய பயணங்களின் பாதச்சுவடுகள். குஜராத்தில் இன்றும் வழங்கப்படும் பல இடப்பெயர்கள் கொத்து கொத்தாக தமிழ் தொன்மங்களில் இடம்பெறும் பெயர்களாகவும் சங்க இலக்கியம் குறிப்பிடும் ஊர் பெயர்களாகவும் உள்ளன. அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவற்றையெல்லாம் திருமிகு சுமித்ரா சத்தியமூர்த்தி வெகு விரிவாக அழகாக சென்ற நிகழ்வில் விவரித்துள்ளார். திருமிகு சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களின் ஆய்வுரைக்கு பிறகு சென்ற நிகழ்வில் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு புதிய செய்தியை பகிர்ந்து கொண்டார். பில் என்ற பழங்குடியினரை பற்றியது. அது இந்த பழங்குடியினர் தான் இந்தியாவில் இருக்கும் அனைத்து பழங்குடிகளிலும் அதிக மக்கள் தொகை கொண்டவர்களாம். த லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் ட்ரைப் ஆஃப் இந்தியா என்கிறார். இவர்கள் இப்போதும் இந்தோ ஆரிய மொழி பேசினாலும் அவர்களது மரபணு அவர்களை திராவிட பழங்குடியினர் என்று காட்டிக் கொடுத்து விடுகிறது. பல ஆய்வுகள் நிகழ்ந்ததாகவும் அதன் அறிக்கைகள் வெளிவந்ததாகவும் ஐயா போன நிகழ்வில் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். பில் என்ற பெயர் வில்லை குறிக்கும். தமிழில் அது வில்லை குறிக்கிறது. திராவிட மொழிகள் அனைத்திலும் அது வில்லைத்தான் குறிக்கிறது. அவர்களும் தங்கள் பெயர் பில் என்பதற்கு பொருள் வில் என்று கூறுகிறார்கள். பில்லி என்ற மொழியை பேசுகிறார்கள். மேலும் அவர் தமிழ் மொழியில் தாய் என்று குறிப்பதற்கு ஆய் என்ற சொல் பயன்படுத்துகிறோம். பழந்தமிழில் இருந்தது. அந்த சொல்லை இப்பொழுதும் அவர்கள் ஆயா என்று தாயை அழைக்க பயன்படுத்துகிறார்கள். இதை போன்ற பல செய்திகளை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் போன நிகழ்வில் பகிர்ந்து கொண்டார். மிக்க நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. ஒரு சின்ன அறிவிப்பு. திருநாவின் போது உங்களுக்கு தோன்றும் கேள்விகளை உடனுக்குடன் அரட்டை பெட்டியில் எழுதி கேளுங்கள். பின்பு தொகுத்து அதை நூலாசிரியரிடமும் திறனாய்வாளரிடம் கேட்பதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த வார திறனாய்வாளரை அறிமுகப்படுத்த பேராசிரியர் ராஜ் முத்தரசன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இன்றைய திறனாய்வாளர் அறிமுகப்படுத்துவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொழில்நுட்ப பின்புலம் கொண்ட திருமதி ஸ்ரீதேவி சுகன்யா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் கணினி அறிவியல் துறையில் பொறியியல் பட்டமும் மேலாண்மை துறையில் முதுகலை பட்டமும் பெற்றவர். மென்பொருள் பொறியாளராக ஐடி துறையில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். தற்போது இல்லத்தரசியாக தன் குடும்பத்தை வழிநடத்தும் ஈடுபட்டிருக்கிறார். அதே வேளையில் தன்னிச்சை தொழில்நுட்ப வல்லுநராகவும் இயங்கி வருகிறார். இக்குழுவில் உள்ள ஆராய்ச்சியாளர்களின் சிறந்த வழிகாட்டுதலின் கீழ் மொழியியல் மற்றும் வரலாற்று தரவு தடங்களை ஆராய்ந்து கற்றலை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். ஸ்ரீதேவி சுகன்யா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க ஸ்ரீ. எல்லோருக்கும் வணக்கம். என்னை இந்த குழுமத்தில் அறிமுகப்படுத்திய பாமா அவர்களுக்கு முதல் நன்றியும் என்றும் வழிகாட்டி கொண்டிருக்கும் அனைத்து அறிஞர்களுக்கும் நன்றியும் கூறி, இந்த அத்தியாயம் 11 திராவிட மகாராஷ்டிரா நன்னனின் பொன்னிலம். அப்ப இதுல நன்னன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறப்ப நாம் எதை மனதில் முதலில் கொள்ள வேண்டும் என்று சில எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் எடுத்த குறிப்புகளை வைத்து இதை ஒரு 2 நிமிடம் கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த புக்கோட ஸ்கோப் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுல முதலில் ஆசிரியர் கூறுவது என்னவென்றால், the scope of this book is to establish the diversity of evidence available to support and expand the Dravidian hypothesis. அப்பொழுது நம்ம 4வது இயலில்
என்னென்ன ஹைப்போதசிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுல மெயினா அந்த டிரெவிடியன் ஹைப்போதசிஸை நம்ம எப்படி வந்து இதுல வந்து நம்ம இதை வந்து சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் இதோட இந்த ஸ்கோப் ஆஃப் த புக். பட் ஹவு இன் அடிஷன் டு த டிசிஃபரிங் ஆஃப் த இண்டஸ்கிரிப்ட், அப்ப இண்டஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்போ கண்டுபிடிப்போம்னு தெரியாது. அப்ப தெரியற வரைக்கும் இதோட ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் இதை நம்ம ஞாபகம் வைத்துக்கொண்டு, இதில் இடப்பெயர் ஆய்வு இதை வந்து முன்னாடி யார் யார் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இதே ஐவிசி கான்டெக்ட்ல நம்ம பார்க்கிறப்ப ஹெச்டி சங்காலியா, எஃப்சி சவுத்வர்த், அஸ்கோ பர்போலோ இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, மக்கள் இடப்பெயர்வுகள் மக்கள் இடத்தில் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அங்கு மொழி மாற்றமும் நடக்கும். ஆனால் எது உறைந்திருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய அந்த இடப்பெயர்கள் உறைந்திருக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் என்ன நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், it is clarified emphatically here that it does not mean there were no pre-existing cultures or communities in deep south prior to these migrations. அப்ப இந்த புத்தகம் எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னா, it is showing the specific stream of a long flowing journey of people. அடுத்தது, அப்ப இடப்பெயர் ஆய்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு விட்டோம். அப்ப இதுக்கும் நம்ம சமஸ்கிருதத்துக்கும் என்ன, இந்த மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன நம்ம மனதுல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, இதே பெயர்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத இலக்கியங்களில் இல்லை. அப்பொழுது இந்த ஒரு படி இது கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடப்பெயர்வுகள் சிந்துவெளி காலத்திற்கு முற்பட்டவை. அந்த நாகரிகம் பேசிய மொழி தொல் திராவிடம் அல்லது பழந்தமிழ் என்பதை இந்த இடப்பெயர் சான்றுகள் உறுதியாக நிறுவுகின்றன. அப்ப இன்னைக்கு வந்து இந்த 3 நினைவுகளை வைத்துக்கொண்டு நாம் புத்தகத்தை வாசித்தால் ஒவ்வொரு அத்தியாயமும் மிக எளிதாக நமக்கு விளங்கும் என்று என்னுடைய வாசிப்பிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது, இந்த நூலோட இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இயல்ல வந்து முதலில் இடப்பெயர் ஆய்வு. இதில் நன்னனின் சிந்துவெளி தொடர்பு, அவருடைய மகாராஷ்டிர தொடர்பு, பின்பு அவர் தமிழ் நாட்டோடு எப்படி தொடர்பு, என்ன 3 இடங்களிலும் ஒரு மன்னன் தொடர்புள்ளாரா என்று நாம் இந்த இடப்பெயர் ஆய்வில் பார்க்க போகிறோம். அடுத்தது, சங்க இலக்கியம் மாதிரி பல இலக்கியங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் இதே இந்தியாவில் வேறெந்த மொழியில் இருக்கிறது என்று பார்த்தால் பிராகிருத மொழியான மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் இருக்கிறது. அதை பற்றிய முன்னோட்டம் இதில் உள்ளது. அடுத்தது, கொற்றவை வழிபாடு. பின்பு நாம் பார்க்கக்கூடியது தைமாபாத்தோடைய அகழ்வாய்வு. அப்ப தைமாபாத் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் மகாராஷ்டிராவின் எல்லையில் டுவர்ட்ஸ் சவுத் அங்க வந்து இருக்கு. பின்பு இதோடு நாம் இந்த இயலை படித்து முடித்தவுடன் வேறு எதோடு இதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம் என்று நான் பார்த்தபோது, இதை நாம் பெகி மோகன் அவர்களின் ஃபாதர் டங் மதர்லேண்ட், த டிரெவிடியன் ட்ரீம் டைம் சாப்டர் 6 அதோடு தொடர்பு படுத்தலாம். பின்பு இந்த இயலில் முக்கியமாக எஃப்சி சவுத்வர்த் அவருடைய லிங்குவிஸ்டிக் ஆர்கியாலஜி ஆஃப் சவுத் ஏஷியா அதோடு நாம் தொடர்பு படுத்தலாம். பின்பு இன்றைய திராவிட மகாராஷ்டிரத்தில் தொல்லியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதோடு நாம் பார்க்கலாம். அப்பொழுது முதலில் இடப்பெயர் ஆய்வு. அப்ப இந்த புத்தகம் முழுவதுமே இந்த இடப்பெயர் ஆய்விற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் டு ப்ரூவ் த டிரெவிடியன் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட் வேஸ் டு ப்ரூவ் த டிரெவிடியன் ஹைபோதசிஸ். அப்பொழுது நன்னன் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, நன்னன் வந்து நம்ம சொல்றப்ப 2 பேர் கொண்ட நன்னன்கள் வருகிறார்கள். ஒன்று தந்தை, மகன். அப்ப இவங்க எந்த சங்க இலக்கியத்துல எந்த பாட்டுல இவங்க வராங்க அப்படின்னு பாக்குறப்ப, மலைப்படுகடாம்ல பாட்டுடை தலைவனாக வருகிறார். பின்பு இவர் வந்து எப்படி இவரை வேலர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, அந்த இலக்கியத்துல வந்து வேண்மான் அப்படின்னு இவரை நம்ம குறிப்பிடுறோம். இவரோட காவல் மரமாக கடம்ப மரத்தை குறிக்கிறார்கள். மேலும் இது வந்து கடம்ப வேலர் இவரோட சப்குரூப் அப்படிங்கிறப்ப இவரை வந்து கடம்ப வேலரோட சப்குரூப்பா இவங்களை சொல்றாங்க. இவரோட ஆட்சி பகுதி பார்த்தா குன்றக்கோட்டம், தலைநகரம் செங்கன்மா. இவரோட நாடு முழுவதையும் நம் எழில் குன்றம் அல்லது 7 குன்றுகள் அல்லது 7 வீடுகள் என்று சொல்கிறோம். அப்ப இந்த சங்க இலக்கியத்துல இவர் இருந்த இடத்த நம்ம பாக்குறப்ப
நவிரமலை, பாலிச்சியம்பு இதெல்லாம் அவங்களோட மலைகளாக சொல்கிறோம். ஊர்களாக பரம்பு, வியலூர் இதெல்லாம் சொல்றோம். அப்ப செய்யாறு வந்து இது வழியா போகுதுன்னு சொல்றோம். அப்ப இவரு வந்து இந்த கதையெல்லாம் வந்து மூத்த நன்னன் வந்து சேர மன்னனுக்கு சொந்தமான புலிநாடை இவர் வந்து கைப்பற்றாருன்னு சொல்றாங்க. அடுத்தது நன்னன் வந்து கொங்கானம் ஆட்சி பகுதியை வந்து பல்குன்ற கோட்டம்னு சொல்றோம். அது வந்து கொங்கான பகுதி, அதாவது செழுமை மிக்க கொங்கான பகுதி. அப்ப இவரை பத்தி எத்தனை சங்க இலக்கியத்துல 20 பாடல்களில் நன்னன் பற்றி கூறுகிறோம். இப்ப இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் போய் தேடினேன் இந்த புலிநாடு எங்க இருக்கு, ஆய்நாடு எங்க இருக்கு அப்படின்லாம் பாக்குறப்ப இதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரைபடம். அப்ப சங்க இலக்கியத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்ப புலிநாடு இங்க இருக்கு, கொங்கு நாடு இங்க இருக்கு. அப்ப இவரு ஆட்சி பகுதியான எலிமலா இது வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப மற்ற இடங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கிற ஆய்வை தான் வந்து இந்த புத்தகத்துல 4வது இயல்ல இருந்தே நாம் தொடர்கிறோம். அப்ப இது வந்து முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சங்க இலக்கியத்துல இருந்த பெயர்கள் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு முரண்பாடு வருகிறது. நிறைய சங்க இலக்கியத்துல தொகுக்கப்பட்ட காலத்திலேயே இந்த பெயர்கள் வந்து வழக்கொழிந்து விட்டன. புலவர்களே இதுக்கு வந்து அது அந்த தொன்மைக்காக அவங்க விளக்கம் அளிக்கும் நிலைதான் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அப்போது இப்ப நன்னனுடைய எங்கெங்கெல்லாம் இவரோட பெயர், இவரோட சிந்துவெளி தொடர்பு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம இது 4வது இயல்ல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரோட செங்கன்மா, நவிரமலை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இதே பெயர்களை நம் நூலாசிரியர் இதை தொகுத்து வழங்கி இருக்கிறார். அப்ப பார், வியலூர் இதே புலிநாடு என்று நம்ம முன்னாடி பார்த்த அதே புலி அப்படிங்கிற அந்த பகுதி வந்து ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு அப்படிங்கிற அந்த வரைபடம் அந்த புத்தகத்தில் உள்ளது, இயல் 4ல் உள்ளது. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த நன்னன் அப்படிங்கிற இந்த வேளிர்குல மன்னன் எங்கெங்கெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல கொடுக்கப்பட்ட எல்லா இடங்களும் எங்கெங்க இருக்கு அப்படி பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கு. அதுவும் பார் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கு. செங்கன்மா, அடுத்தது நவிரமலை அப்படின்னு இருக்கு. அடுத்தது இப்ப இவர் வந்து பல போர்களை புரிந்திருக்கிறாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா பாலிங்கிற இடம் இதுவும் வந்து போர் நடந்த இடம். இப்ப நன்னன் கைப்பற்றிய புலி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், புலி அப்படிங்கிற இடம் இங்க இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப வாகை, அப்ப நம்ம கடம்ப மரம் இவருடைய முதல் மரம், இவங்களோட குடிமரமாக இருந்தால் வாகையும் இவரோட மரம் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது இங்க வந்து நன்னனோட படைத்தளபதியோட பெயர் கூட இங்க பாகிஸ்தானில் இருக்கிறது. இதெல்லாம் இப்ப இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் அவை இல்லை. அப்ப இது வந்து நன்னனோட சிந்துவெளி தொடர்பு. அடுத்தது நம்ம வரலாம், நன்னனுக்கு மகாராஷ்டிரத்தோட என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு இடப்பெயர் மூலியமா நம்ம பார்த்தா, இந்த புனநாடு அப்படிங்கிறது பூனே, இது வந்து இந்த 11வது இயலில் இந்த தொடர்பை நூலாசிரியர் கொடுக்கிறார். அப்ப இது வல்லம் அப்படிங்கிறது வால்கே, இதெல்லாம் மகாராஷ்டிரத்துல இருக்கு. அப்ப அரயம் அப்படின்னு சங்க இலக்கியத்துல நன்னனோட தொடர்பு படுத்தக்கூடிய அந்த பெயர் அரே அப்படின்ட்டு இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அப்ப எழில் குன்றம் இதை நாம் பார்த்து கொள்ளலாம். சப்தஸ்ருங்கி என்று 7 அப்படின்னா வந்து சப்த அப்படின்ட்டு சான்ஸ்கிரிட்ல மாறிடும். அடுத்து பரம்பு மலை பரம்பின்னு இருக்கு. மாந்தரம் மாந்தர், தேரி புன்னாடு, இது மாத்தி கொடுத்துருக்கு, இது தவறு. இப்ப நம்ம முன்னாடி மகாராஷ்டிரத்தோட தொடர்பு பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி சிந்துவெளியோட தொடர்பு பார்த்துட்டோம். அடுத்தது நன்னனோட தமிழ்நாட்டு தொடர்பு என்று பார்த்தால் வாய், அதாவது இப்ப வாய் அப்படிங்கிறது கிருஷ்ணா நதியோரத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து இந்த வாய் இது 20 இடங்களில் நூலாசிரியர் கூறுகிறார், மகாராஷ்டிரத்தில் மட்டும் இது 20 இடங்களில் உள்ளது என்று. அப்ப இந்த வாய் அப்படிங்கிறது வை என்ற, நாம் ஏற்கனவே 4வது இயலில் பார்த்தோம் எந்தெந்த பின்னொட்டுகள் எந்தெந்த முன்னொட்டுகள் வந்து இடப்பெயரோடு சேரும் என்று. அதில் வை என்பது ஒரு மிக தொன்மையான முன்னொட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த வை என்பதுதான் வையையாக மாறியதா என்ற ஒரு கேள்வியை நாம் இங்க பார்க்கலாம். அடுத்தது
இந்த கொங்கு பிரதேசத்தில் நாம் இப்பொழுது காணக்கூடிய வைகாவூர், தலைமலை போன்ற இடங்களும் இங்க மகாராஷ்டிரத்தில் வைகார் தலைமலா போன்ற இடங்கள் இதே நதியோரங்களில் இதே பெயர்கள் பார்க்க முடிகிறது என்று இந்த இயலில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு தொடர்பு என்னவென்று பார்த்தால், ஆசிரியர் இந்த இடப்பெயர்கள் பள்ளி, தமிழ்நாட்டில் எவ்வளவு இடப்பெயர்கள், திருச்சிராப்பள்ளி, இங்க அர்க்காப்பள்ளி, அடுத்தது ஊர், இந்த பின்னோட்டுகளை எல்லாம் முன்னோட்டுகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதோடு எதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு இடப்பெயர்களோட இருக்கிறது, வேலி, சேரி, அடுத்தது இதழ்ச்சேரி, இங்க புதுச்சேரி, வேளச்சேரி, பாடி, குப்பை, அடுத்தது நேரி, வயல், வாணி, இதெல்லாம் தமிழ்நாட்டு தொடர்போட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நன்னன் 3 இடத்தில் நாம் தொடர்பு படுத்தி விட்டோம். சிந்து சமவெளி இடத்தில், அடுத்தது மகாராஷ்டிரத்தில், அடுத்தது தமிழ்நாட்டில். அப்ப 3 இடங்களிலும் இந்த இடப்பெயர்களை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது சிந்துவெளி ஏன் நன்னனை தனியாக இங்க குறிப்பிட வேண்டும் அப்படி என்று பார்த்தால், சிந்துவெளி முத்திரைகளில் இப்படி 7 கோடுகள் உள்ள முத்திரைகள் வருகிறது. அப்பொழுது ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் இந்த 7 கோடுகளை எப்படி சொல்கிறார் என்றால், 7 மதில்கள் கொண்ட நகரங்கள், 7 wall cities என்று கூறுகிறார். அடுத்தது 7 ஏழையில் என்றால் 7 + எயில், அதாவது வீடுகள், 7 வீடுகள் என்று கூறுகிறோம். அடுத்தது தமிழ்நாட்டிலும் இந்த ஏலூர், எழுமலை, கர்நாடகத்தில் எழுமலா போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகளிலும் எலூர் என்ற இந்த கல்வெட்டு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஏலூர் என்ற இடத்தில் இந்த இடப்பெயர் நமக்கு தெரிகிறது. இதுதான் அந்த சப்தஸ்ருங்கி மலை. இந்த மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை 7 அடுக்குகளாக இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு என்று கூறலாம். இப்ப நாம் இடப்பெயர்வில் நாம் இந்த ஒற்றுமைகளை பார்த்து விட்டோம். சிந்து சமவெளியிலிருந்து மகாராஷ்டிரம், பின்பு இப்பொழுது தமிழ்நாடு. அடுத்தது என்ன சங்க இலக்கியத்தில் என்ன ஒற்றுமை? முதலில் மகாராஷ்டிர பிராகிருத் என்று நாம் சொல்லலாம். அடுத்தது அது ஓல்டு மராத்தி ஆகிறது. பின்பு இப்பொழுது அது மராத்தி as a கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று ஆகிவிட்டது. இப்பொழுது இந்த மகாராஷ்டிர பிராகிருதத்தில் ஒரு நூல் எழுதப்படுகிறது. அது கிங் ஹாலா அப்படிங்கிற ஒரு சாத்தவாகன மன்னரால் எழுதப்படுகிறது. இதுவும் கிட்டத்தட்ட கான்டெம்பரரி பீரியட்ஸ் என்று சொல்லலாம். தமிழ் சங்கமும் இதுவும் கான்டெம்பரரி பீரியட்ஸ் என்று கூறலாம். இதில் 700 பாடல்கள் உள்ளன. இவை அனைத்தும் சங்க பாடல்கள் மாதிரியே இணையாக இருக்கிறது. அப்ப எப்படி இணையாக இருக்கிறது என்று பார்த்தால், இதில் இந்த கதா சப்த சதியிலும் எந்தவித பெயர்களும், பர்சனல் நேம்ஸ் எதுவுமே கொடுக்கல. இங்க எப்படி அகமரபுல நம்ம தலைவன் தலைவிய மட்டும் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. இது ஹாலா அப்படிங்கிற ஒரு மன்னரால் தொகுக்கப்பட்டது. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் என்ன ரொம்ப ஒற்றுமை அப்படின்னு பாக்குறப்ப, இங்க 2 பேருமே பெண்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. இங்க விவசாய படிமங்கள் இருக்கு. இங்க சமஸ்கிருதத்தோட எந்தவித தாக்கமும் இல்லை. இதுதான் இந்திரா பார்த்த சாரதி அவர்களின் இந்த வார்த்தைகள் தான் இந்த இயலோட தொடக்கத்தில் கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள். அப்ப இதுல நம்ம என்ன பார்த்தோம் ஒத்துமை அப்படின்னு பார்த்தா, இந்த குடிசைகள், இந்த வேளாண் குடிகள், இயற்கையை வழிபடுதல், காதல், இதெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது. அப்ப எந்தெந்த இங்க நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இங்க வளையல், ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இந்த பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்களில் பெண்கள் தங்களோட தலைவனை காணாமல் அவங்க உடல் மெலிந்து அந்த வளையல் கலுண்டு விழுங்குற மாதிரி அதே பாடல்கள் சப்தசைய பாடல்களிலும் இருக்கிறது. அடுத்தது இது மாதிரி கோடுகள் வரைகிறது. எவ்வளவு நாள் கழிச்சு தலைவன் வருவாரு அப்படின்னு கணக்கிட்டு இதே மாதிரி சப்தசாயி பாடல்களிலும் இருக்கிறது. அடுத்தது இந்த பறவைகளை பாதுகாக்கிறது. அடுத்தது பருவகால வரவுகளை பற்றி, ஒரு தாயோட மகிழ்ச்சியை பற்றி, அடுத்தது பாம்பு, அதாவது ஒரு அருவியையும் பாம்பையும் 2ஐயும் சேர்த்து கம்பேர் பண்றது, இதெல்லாம் சொல்றாங்க. சரி, இது ஒற்றுமைகளை பார்த்து விட்டோம். அப்ப இது எப்படி நம்ம ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோம், இது சமஸ்கிருதத்தை இல்லாத ஒரு நிலை. அப்ப ஹாலா என்றால் அங்கு விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஆசிரியர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹாலானா ஒரு சூப்பர் பிளவ்,
பிளவர் அப்படின்ட்டு இங்க வந்து அவங்க ஒரு தலைவன், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளவர் அப்படிங்கிறாங்க. அப்ப இத எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா கிலார் அப்படிங்கிற இந்த சங்க இலக்கிய பாடலோட இங்க ஒப்பிடலாம். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா சங்கத்தமிழ்ல இந்த அடுக்குகள்ல இந்த கிலார் அப்படிங்கிறவங்க மேல் தட்டுல இருப்பாங்க. ஆனா இதே சமஸ்கிருத சாஸ்திரங்களை இந்த உழவர் அப்படிங்கிறவங்க அவங்க அடுக்குகள்ல கீழான ஒரு நிலையில இருக்காங்க. அப்ப இது கண்டிப்பா இது வந்து சங்க இலக்கியத்தோட தான் இது வந்து இந்த கதசத்தை வந்து ஒத்து போகுது. அடுத்தது இப்ப காலத்தோட அடுக்குகளை பாக்குறப்ப அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா ஏதோ ஒரு திராவிட பண்பாடோட அடிநாதம் இருக்கு, அதற்கு மேல வந்து பிராகிருத மொழிகள் இருக்கு, அதற்கு மேலதான் வந்து இந்த சமஸ்கிருதத்தோட இல்ல ஆரிய தாக்கம் வந்து பின்னாடி வருது. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த புத்தகத்துல வந்து ஐயா வந்து சொல்கிறாங்க, ஜார்ஜ் ஹார்ட் அவரோட இந்த போயம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் இதுல வந்து சமஸ்கிருதத்தோட இங்க ஒப்புமை செஞ்சிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்துல இந்த கோடு கிழிக்கிறதோ இல்ல வந்து வளையல் கலந்து உழுகிற மாதிரி எந்தவித குறிப்புகளும் கிடையாது. அடுத்தது காளிதாசரோட ஒரு தாக்கம், இது வந்து காளிதாசரோட சகுந்தலா இதுலயோ இல்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு இதுல வந்து இந்த சப்தசாயியோட தொகுப்பை அவர் அறிந்திருக்கக்கூடும், அதன் மூலியமாக அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கலாம் என்று ஹார்ட் அவர்கள் கூறுகிறார். அடுத்தது இதில் வந்து மண் சார்ந்த உணர்வுகள் இருக்கிறது என்று ஹார்ட் கூறுகிறார். அப்ப இது மட்டும் இல்ல, இந்த இடப்பெயர்வுகளை பத்தி விஸ்வநாத் காரே அவரோட திராவிட மகாராஷ்டிரா என்ற புத்தகத்தில் மிக தெளிவாக கூறுகிறார் என்று பிளேஸ் நேம் அனாலிசிஸ்ல கூறுகிறார் என்று ஆசிரியர் கூறுகிறார். இதில் வந்து அவர் கட்டமைத்த ஒரு சமதா கட்டமைப்பை பத்தி இதில் விளக்குகிறார். இப்ப நம்ம பாக்குறப்ப இந்த இடப்பெயர்கள் இதுல என்ன தெரியுது, இத வந்து இப்ப வந்து நம்ம விஸ்வநாத் காரை பத்தி சொன்னோம். அப்ப இவரு இல்லாம வேற யாரெல்லாம் இத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல்சின்ஸ், அடுத்தது வந்து சங்கலியா அவரோட குஜராத் இடப்பெயர்களை வந்து இந்த திராவிட பின்னோட்டுகளை பத்தி அவர் கூறியிருக்கிறார். இந்த மேப் கொஞ்சம் தவறு, இந்த ஃபுல்லா வராது, ஆக்சுவலா இது வந்து இந்த பாதி தான் வரும். அடுத்தது சவுத்வர்த், இவங்க 3 பேருமே இதை பத்தி பேசியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம இடப்பெயர்வுகளை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சங்க இலக்கிய ஒப்பீடு பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது கொற்றவை வழிபாடு பத்தி ஆசிரியர் இங்க சொல்கிறார். அப்ப சப்தசங்கி மலை வந்து அங்க துர்கை வழிபாடு இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்க அந்த கொற்றவையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது வந்து சேரமன்னன் விந்திய மலையில கொற்றவை வழிபாட பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆர் மகாலட்சுமி அவங்களோட புக்ல வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஒரு கொற்றவை வழிபாடை பத்தி பார்த்துட்டோம். அப்ப எப்படி வந்து நன்னனை வந்து இந்த சாத்தவாகன பேரரசோட எப்படி நம்ம வந்து தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த இந்த சாத்தவாகனரான வேளிர் மரபுகளுக்கு எந்தவித பவுண்டரியும் கிடையாது. அதாவது அவர்களுக்கு என்று எந்தவித ஒரு இதுதான் எங்க குறிப்பிட்ட ஒரு இடம் அப்படின்னு கிடையாது. அப்ப இவங்க 2 பேரோட நிலங்களும் ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் வந்து இந்த நாணயங்கள்ல வந்து ஒரு சைடு வந்து பிராகிருத மொழியும் இன்னொரு இதுல வந்து தமிழ் மொழியும் இருக்கக்கூடிய நாணயங்கள் கிடைத்திருக்கிறது. எங்க சாத்தவாகன எம்பையர் இதுல வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கு. சரி, இப்ப அடுத்தது நம்ம வந்துட்டோம் தைமாபாத் அகழ்வாய்வு. இங்க வந்து இந்த தைமாபாத் அகழ்வாய்வு பாக்குறப்ப இதுல வந்து 5 அடுக்குகள் பாக்குறாங்க. அப்ப இதுல முதல் அடுக்கு வந்து சால்வல்டா பண்பாடு, இதுதான் வந்து ஆதிக்குடிகளோட பண்பாடாக இருந்திருக்கும். அடுத்தது பிற்கால ஹரப்பர்கள் வந்திருப்பாங்க. இவங்கதான் வந்து அடுத்த இந்த டெக்கான் ஏரியால வந்து இவங்க அடுத்த நிலைக்கு இதை கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தது தைமாபாத் கல்ச்சர்னே இதை சொல்றாங்க. அந்த 4வது வந்து மால்வா கல்ச்சர், அடுத்தது ஜோவே கல்ச்சர் என்று 5 பிரிவுகளாக இதை பிரிக்கிறாங்க. அப்ப இந்த முதல் பிரிவை தான் வந்து நம்ம சால்வாடா ஆரம்ப கால விவசாயிகள், இந்த சால்வாடா யாரு அப்படின்னு பாக்குறப்ப ஆரம்ப கால விவசாயிகளாக இருந்திருக்க கூடும். இந்த இந்த 5 கட்ட அகழ்வாராய்ச்சிகள் பார்த்தோம்னா 1958, அடுத்தது வந்து 76, 79 நடந்திருக்கிறது. அடுத்தது 2வது கட்ட இதுல நம்ம பாக்குறப்ப இங்க வந்து செம்பு பொருட்களோட ரிமைன்ஸ் வந்து இங்க கிடைக்குது. அந்த எச்சங்கள் வந்து இங்க கிடைக்குது. இந்த மண்பாண்டங்கள், செப்பு பொருட்கள், அது இல்லாம வந்து பாட்ரி கூட வந்து இந்த நம்ம ஏற்கனவே முந்தைய இயல்ல பார்த்திருக்கோம். இது எப்படி வந்து மகாராஷ்டிரா, குஜராத் எப்படி வந்து சிந்து சமவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உடைய ஒரு நடுவுல இருக்க ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ஜோனா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாட்ரிலையும்.
அப்ப இவர்கள் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு 20 ஹெக்டேர் நகரமாக எப்படி இவங்க மாத்திருப்பாங்க அப்படிங்கிறத பத்தியும் ஆசிரியர் இதுல வந்து ஒரு சிறு நகரமாக எப்படி மாத்திருப்பார்கள், எப்படி வந்து இந்த ஹரப்பன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து மாத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வந்து இத பேசுறப்ப இங்க வந்து நம்ம சொல்ல வேண்டிய இது வந்து ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா டாக்ல இருந்து எடுத்தது. இது வந்து திராவிட பண்பாடு என்கிறோம். இதை வந்து ஃப்ரான்டியர் ஜோன், இது முழுக்க வந்து இண்டோ ஆரியன். அப்ப இந்த திராவிட பண்பாடும் இந்த ஃப்ரான்டியர் ஜோனுக்குள்ளதான் நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த மகாராஷ்டிரா, திராவிட மகாராஷ்டிரா இதுக்குள்ளதான் வருது. அப்ப இதுக்கு எப்படி நம்ம இதை பிரிக்கலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரான்டியர் ஜோன்ல இப்ப பேசக்கூடிய மொழிகள் இண்டோ ஆரிய மொழிகளாக இருந்தாலும், இந்த நான் முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 4 இதுலயும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி வந்து ஒவ்வொரு அடுக்குலயும் வந்து திராவிடத்தோட கீழ்நிலை அடுக்குகள், நம்ம சங்க இலக்கியமாகட்டும் பெயராகட்டும் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். இருந்தாலும் இதையும் மேல ஒரு சோசியல் கல்ச்சுரல் இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, இங்க வந்து கிராஸ் கசின் மேரேஜ், இங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து மொழி வந்து திராவிட மொழியா இண்டோ ஆரிய மொழியாக இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய அந்த சோசியல் கல்ச்சுரல் பிராக்டிசஸ் வந்து கிராஸ் கசின் மேரேஜ் தான் இங்க நடக்கிறது, இந்த மகாராஷ்டிரா இடத்தில் நடக்கிறது. சரி, இப்ப இந்த இயலை நாம் பார்த்து விட்டோம். இப்ப இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்ப நம்ம வந்து ஏற்கனவே படிச்ச அந்த பெகி மோகனோட இதை நம்ம எப்படி பார்க்கலாம் என்று பார்த்தேன். அப்ப நம்ம இந்த இயல்ல வந்து ட்ரைபல் பீப்புளை பத்தி இங்க நம்ம வந்து பேசல. அப்ப பெகி மோகன் அதை பத்தி இவங்க வந்து இந்த 6th சாப்டர்ல இதை பத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப மராத்திக்கும் இந்த அதாவது இந்த அப்பர் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிராக்கும் இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த கொங்கன் ரீஜன் இந்த இடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அவங்க என்ன முதலில் வைக்கிறார்கள் என்று சொன்னால், இங்க வந்து ஸ்டாண்டர்ட் மராத்தியில தர் இஸ் எர்காட்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இந்த எர்காட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் லாங்குவேஜஸ்ல இருக்கு. பட் அது அப்படியே கீழே வரப்ப அதே வந்து சோலாப்பூர் டயலாக்ட் மராத்தியில பாக்குறப்ப அந்த இடத்துல எர்காட்டிவிட்டி இல்ல. அடுத்தது இவங்க இந்த சாப்டர்ல முக்கியமா சொல்லக்கூடியது வந்து கோண்டி மக்கள், அந்த பழங்குடி மக்களுடைய மொழியில எப்படி இந்த திராவிடத்தோட தொன்மையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க வந்து ஃபுல்லா அந்த மைக்ரேஷன் பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பாக்குறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்த இந்த ஹரப்பன் இவர்கள் வந்து என்ன வந்து இங்க வந்துதான் இவங்க இந்த வேட்டுவர்களை வந்து இவங்கதான் நகரமயமாக்கல் ஆனாங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க இல்ல. ஏற்கனவே இந்த பெட்ரோகிளிப்ஸ் வந்து ரத்னகிரி பாறையில இருக்கு. அடுத்தது இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், there was a second layer of அந்த மால்வாடா கல்ச்சருக்கு மேல வந்து ஒரு 2வது கலப்பு இருந்ததுன்னு பார்த்தோம். அப்ப இத பத்தி அவங்க இந்த இதுல சொல்றாங்க. அப்ப சிந்துவெளி சமவெளியில இருந்து வந்தவங்க இந்த தென்னக முதல் இந்தியர்களோட கலந்து அதுதான் நவீன திராவிட சமூகமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இயல்ல சொல்றாங்க. அப்ப மொழி மாற்றம் ஆகுது. இப்ப இங்கதானே ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் தானே அதிகமா இருப்பாங்க. அப்ப ஏன் இது மொழி மாற்றம் அடையலாம் அப்படின்னா, அவங்க ஒரு ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா, முதலில் யாரு வருகிறார்களோ அவங்க வந்து they would have come as bachelors. அவங்க வந்தப்ப அவங்க வந்து செட்டில் ஆவாங்க. அதுக்கு பின்னாடிதான் குடும்பங்கள் வந்திருக்கும். அப்ப இவங்க ஏற்கனவே என்ன வழித்தோன்றல் அங்க வச்சிருக்காங்களோ அதை பொறுத்தே பின்னாடி வந்தவங்க அதை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், இதுதான் வந்து இந்த எல்லையோர இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் மராத்தி வித் எர்காட்டிவிட்டி பேசக்கூடிய லாங்குவேஜ். இங்க வந்து சோலாப்பூர்ல வந்து இந்த எர்காட்டிவிட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அவங்க இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஏன் வந்து ட்ரைபல் டிராவிடியன் லாங்குவேஜஸ் நம்ம ஏன் வந்து பிரிக்கணும்? அப்ப அவங்க அந்த இயல்ல சொல்றாங்க, நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் டிராவிடியன் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு அவங்க சொல்லி அதுக்கான விடையை வந்து இதுல வந்து அவங்க கண்டுபிடிக்கிற இந்த சாப்டர்ல வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதை வந்து நீங்க கண்டிப்பா இந்த சாப்டரை வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து அவங்க முக்கியமா இந்த கோண்டியோட லாங்குவேஜை பத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த கோண்டி லாங்குவேஜ் வந்து எதோட ரொம்ப ஒத்து போகுது அப்படின்னு பாக்குறப்ப அவங்க வந்து தெலுங்கு மொழியோட அது வந்து ரொம்ப சேர்ந்து இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தா தெலுங்குல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆண்பால் அல்லாதவை அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இப்ப தமிழ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உயர்த்திணை அக்ரிணைன்னு இருக்கு. அப்ப இது வந்து கோண்டி மொழி வந்து இதில் முழுக்க மாஸ்குலின் அண்ட் நான் மாஸ்குலினோட இருக்கு. அடுத்தது இந்த கோண்டி மொழியில
இட் இஸ் எர்காட்டிவிட்டி கிடையாது. ஆனா வந்து இங்க வந்து திணை பால் எண் அதே விகுதி எப்படி திராவிட மொழிகள் இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட்ரோஃப்ளெக்ஸ் மட்டும் முண்டா லாங்குவேஜஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்தது இந்த இன்க்ளூசிவ் வி அந்த எக்ஸ்க்ளூசிவ் வி பத்தி சொல்றாங்க. அதுவுமே கோண்டியில வந்து தமிழ், கன்னடம், மலையாள சொற்களோட ஒத்து போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து அவங்க என்ன இந்த இதுல இருந்து சொல்ல வராங்க அப்படின்னா, அப்ப ஜாக்ரோஸ் பிளஸ் முதல் இந்தியர்கள் சேர்ந்து ஒரு சிந்துவெளி நாகரிகம் உண்டாக்கியது போல இங்க வந்து நவீன திராவிட மொழிகள், அதாவது தமிழ், தெலுங்கு இதெல்லாம் வந்து சிந்துவெளி குடியேறிகளும் தென்னக முதல் இந்தியர்களாக கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அடுத்தது எதை பத்தி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அதாவது பிராங்க்லின் சி சவுத்வர்த் அவரோட லிங்குவிஸ்டிக் ஆர்கியாலஜி ஆஃப் சவுத் ஏஷியா, இதுலயும் வந்து அவர் இந்த 11th சாப்டர்னு நினைக்கிறேன், அதுல வந்து அவங்க வந்து இந்த டிராவிடியன் ப்ரீ ஹிஸ்டரி பத்தி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம இன்னைக்கு நம்ம இந்த இயல்ல பார்த்தது எல்லாமே இந்த கொங்கன் ரீஜன். இதுல வந்து நிறைய அவங்க பள்ளி, வள்ளி, விளி, ஓலி அது மாதிரி பல இடப்பெயர்களை எடுத்து இதுல வந்து ஆராய்ந்து இருக்கிறாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு இந்த இப்ப இருக்க அகழ்வாராய்ச்சியில இருந்தும் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வேலூர் வழித்தடம் வந்து இது வந்து ஒரு ஹாப்பிங் பாயிண்டா இருக்கலாம். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, திராவிட மகாராஷ்டிரா வந்து ஒரு தாவும் புள்ளியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம் அண்ணனோட அவரோட சங்க இலக்கியத்தோட பாடல்கள் அது எப்படி வந்து சிந்து சமவெளியிலிருந்து மகாராஷ்டிரா வரைக்கும், பின்பு எப்படி அது தொடர்ந்து நம் தமிழகம் வரைக்கும் அதை நம்மால் இந்த இடப்பெயர்வுகளும் அது எடுத்து அந்த மெமரிஸ் அது வந்து எப்படி மக்கள் வந்து அதை தொடர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இதுல பார்த்திருக்கோம். இதை வைத்து இந்த இயல் நிறைவு பெறுகிறது. அப்ப இலக்கியம் மறப்பதில்லை என்று கூறி இந்த இயலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, சிறப்பான உரை. தொடர்ந்து வினாக்கள் இருப்பவர்கள், இது வரைக்கும் அரட்டை இதுல என்ன தவிர யாரும் எழுதல எதையும். சொல்லுங்க. Question வரட்டும். Sridevi, let me tell you, is one of the phenomenal value addition. இதை வந்து இந்த என்னை பொறுத்தவரையில பர்சனலி ஸ்பீக்கிங் என்னுடைய சாப்டர்ஸ்லேயே திராவிட குஜராத்தையும் திராவிட மகாராஷ்டிராவையும் நான் கம்பேர் பண்ணேன்னா, நான் வந்து திராவிட மகாராஷ்டிராவை கொஞ்சம் வீக் லிங்காக தான் நினைப்பேன். ஏன்னா நான் திராவிட குஜராத்தில் கொடுத்த கான்சன்ட்ரேஷனை நான் திராவிட மகாராஷ்டிராவில் கொடுக்கல. ப்ராபப்ளி நான் ஆந்திராவை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் திராவிட ஆந்திரா, திராவிட தெலுங்கானா, திராவிட கர்நாடகானா இருக்கவே இருக்காது. திராவிட அதை நான் வந்து ஐ டேக்கன் ஃபார் கிராண்டடு. அப்புறம் இதில் தைமாபாத் இருக்கிறதுனாலையும் ப்ராபப்ளி ஏன்னா ஐ வாஸ் ஆக்சுவலி இன் மை ஹைட் ஆஃப் மை ஒர்க்கு லோடு. அந்த அரவுண்ட் அட் 17-18 மை டேபிள் வாஸ் ஃபுல். ஐ வாஸ் டூயிங் சம் இம்பார்ட்டன்ட் ஜாப். அப்போ எனக்கே இப்போ லுக்கிங் பேக் வந்து நான் திராவிட மகாராஷ்டிராவுக்கு இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணுமோ, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு வீக்லிங் மாதிரி எனக்கு தோணும். எனக்கு நன்னன்னு பரம்பு இதெல்லாம் சொன்னால் கூட ஸ்டில் ஐ வாஸ் லிட்டில் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் நினப்பேன். இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை நான் திருப்பி எழுதுறாந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2019 இந்த புஸ்தகம் வந்ததுக்கு பின்னால நான் கொரோனா பீரியடில் பேசின சங்க சுரங்கம்லேருந்து போன வருஷம் பேசின 10 உரையிலே நீங்கள் பேசுனீங்கன்னா நிறையா டாக்னுடைய கண்டென்ட்டை வந்து நான் அந்த புத்தகத்தில் சேர்க்கலாம். ஆனால் நான் செய்ய மாட்டேன். நான் வந்து அதை சங்க சுரங்கம்னு போடுவேன். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஐ ஒன்ட் ரிவைஸ், இட்ஸ் டன் அண்ட் ஐ ஹவ் ஃபர்கட்டன் இட். ஐ எம் இன் டு மை நெக்ஸ்ட் ஜேர்னி, ஐ எம் டூயிங் இட். அப்போ இன்னைக்கு விட்டால் நான் வந்து தேக்கு இலையிலேருந்து யாமரத்துலேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய உப்பளத்துலேருந்து தூத்துக்குடி உப்பளத்தில் வரைக்கும் அந்த கின்சிப் டெர்மினாலஜியில் வந்து நிறையா இதை நான் ஆட் பண்ணிகிட்டே போவேன். ஆனால் திருப்பி அதே இடத்துக்கு தான் வர்றோம். வாட் வி ஆர் ட்ரைங் டு சே, இண்டஸ் லாங்குவேஜை டெசிஃபர் பண்ணி யாராவது கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து பாடி லாங்குவேஜை படிக்கிறேன். அவங்க somebody is trying to read the language or the script, I am trying to read the body language. ஏன்னா நான் வந்து ஒரு 40 வருஷம் செலவழிக்கிற அளவுக்கு என்கிட்ட 40 வருஷம் இல்லை. நான் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கும்போது அஸ்கோ பர்பலா சொல்கிறதே கேட்காம இன்னைக்கு சரஸ்வதி நாகரிகம் இங்கேருந்து எல்லாரும் போனாங்க, ஜெர்மனிக்கு போனாங்கன்னு பேசுகிற காலத்தில் நான் 30 வருஷம் ஒர்க் பண்ணி என்னுடைய ஹாலிடே எல்லாத்தையும் இந்த தியாகம் பண்ணியிருந்தா கூட கடைசியில் வந்து இவர் என்னமோ சொல்கிறாருன்னு தான் சொல்லிடுவாங்க. அதனால ஐ எம் ட்ரைங் டு சப்ளிமெண்ட். அதனால தான் நான் வந்து ஐ எம் அண்டர் பிளேயிங். என்னதான் இருந்தாலும் இது செகண்டரி எவிடன்ஸ் தான். இதை பிரைமரி எவிடன்ஸ் சொல்கிறத விட ஐ எம் ட்ரைங் டு அக்குமுலேட் a kind of a corpus or a body of a
primary secondary evidence which will support the hypothesis அப்படி கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த புத்தகம்லாம் எழுதும்போது ஐ வாண்ட் டு டெல் இந்த வேல்யூ அடிஷன் நீங்களாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு முறை நான் திருப்பி சொல்கிறதான் முத்தரசன் சாரு, பாமா, ராஜேஸ்வரி, மணிவண்ணன், ஸ்ரீதேவி, சுமித்ரா, எல்லாம் ஜெயா எல்லாரும் எடுத்திருக்க இந்த இனிஷியேட்டிவ் பார்க்கும்போது, சுபத்ரா இவங்கெல்லாம் எடுத்திருக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணது ஒர்த்து அப்படின்னு தோணும். இப்போ வந்து நான் எந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா, நான் கொஞ்சம் என்னை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு ஏஐனா என்ன அப்படின்னா எனக்கே பயம் இதாக இருக்கும், தயக்கம் இருக்கும். நான் அப்புறம் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இப்போ கிளாடில் எல்லாம் கொஞ்ச நாளாக நான் வந்து கிளாடில் டீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நீங்கள் பார்க்குற அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் வந்து கையில் புஸ்தகத்தை செமந்துட்டு இன்டர்நெட் கூட இல்லாத காலம் 80s, 70s, 80s கடைசியில் 90s, அப்புறம் அக்சஸ் இல்லாத காலத்தில், ஜிபியே கேள்விப்படாத காலத்தில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி பை ரோடு, பை ஹெலிகாப்டர், இப்படிலாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி ஒர்க் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு மாதமாக வந்து உங்களுக்கு தான் தெரியும், நான் ஐ ஹவ் ஷேர்ட் வித் பாமா அண்ட் அதர்ஸு, நான் ஐஎன்ஆர் பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு புக் வந்துச்சு. புதுக்கோட்டையில் போய் 2 நாள் இருந்தேன். அப்புறம் அம்பாசமுத்திரம் பாபநாசத்தில் போய் காணிக்காரர்களோடைய 2 நாள் இருந்தேன். இப்போ குஜராத்துக்கு போகிறேன் இந்த புறவி எடுப்பு இது விஷயமா. அங்கே இப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் எந்த டிஸ்ட்ரிக்க்கு போகணும், எந்த வில்லேஜுக்கு போகணும், அந்த வில்லேஜில் இது விஷயமா தெரிஞ்ச ஆள் யார் இருக்கா, இதை பற்றி யார் ஸ்டடி பண்ணியிருக்கா, அப்படி வரைக்கும் இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஊருக்கு போனால் யாரை பார்க்கணும், எந்த கடைக்காரர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பேரெல்லாம் எடுத்து இப்போ ஏற்கனவே நான் கான்டாக்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் போகும்போது கரெக்டாக போய் இறங்க போகிறேன். இந்த வசதிலாம் எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இல்லை. ஒரு ஒயில்டு கூஸ் சேஸ் மாதிரி எங்கெங்கேயோ இந்த இதெல்லாம் லிங்க் பண்ணி வந்தது. இப்போ திங்ஸ் ஆர் பிகமிங் ஃபார் பெட்டர். அதனால் நீங்கள் இந்த வேல்யூ அடிஷன் பண்ணுறது ஒரே சில சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸ்ரீதேவி நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் புலிநாடுன்னு சொன்னீங்க. அது வந்து ஆக்சுவலி புலிநாடு கிடையாது, பூலி நாடு. சிறப்பு லகரம் வராது. அங்கே வந்து இந்த லகரம் தான் போடுவாங்க, டென்டல் லகரம் போடுவாங்க. ஆனால் அது வந்து லாங், அது பூ கிடையாது, பூலி. அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூலி அப்படின்னு ஒரு 12 நாட்டென் அப்படி சொல்கிற அந்த வெண்பால வர்ற தென்பாண்டி, குட்டநாடு, குடநாடு, அப்புறம் கற்கா நாடு, பூலி நாடு, புனநாடு. இந்த புனநாடு தான் புனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறிஞர்களுக்கு வந்து ஐ வில் நெவர் ஃபைண்ட் ஃபால்ட் வித் தம், தே ஹேவ் டு ஃபிட் இன். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நம்ம தொன்மங்களில் வர்றதை எல்லாத்தையும் நம்ம வாழ்கிற ஒரு இடத்துல நம்ம திருப்பி பண்ணுறோம். இன்னைக்கு போய் தமிழ்நாட்டில் வந்து ஆய் எங்கே இருந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியே காட்டுவாங்க. நீங்கள் போட்ட மேப்பில் பார்த்தீங்கன்னா ஆய் அப்படின்னு ஒன்று இருக்கும். செருப்புன்னு ஒரு மலை இருக்குது, அதை தான் மிதியா செருப்புன்னு சங்க இலக்கியம் சொல்லும். அந்த செருப்பை மிதிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு மலை. அந்த ஒரு மேப்பில் கே பிள்ளையினுடைய புக்கில் வந்து அந்த வந்து இதில் காமிச்சிருப்பாங்க, கேரளாவில் ஏழில் குன்றம்னு கேரளாவில் காமிப்பாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச சேர சோழ பாண்டிய நாட்டுக்குள்ள நம்ம பேசுகிற எல்லாத்தையும் அடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போகிறோம். அதையும் மீறி இது வந்து சிலதை அடக்க முடியல. இப்போ நீங்கள் போய் நன்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கம்னு ஒரு ஊர் இருக்குது, சென்னையிலேருந்து போகிற பதில் செங்கம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே நன்னன்னே ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தாங்க. நன்னன்னு ஒரு இலக்கிய இதழ் வந்தது. ஏன் நன்னன் இங்கிருந்து வந்தாருங்கன்னா, அந்த செங்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து நன்னன் எங்கள் ஊருக்காரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் மாசாணி அம்மன் கோயில் போய் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆனைமலை பக்கத்தில் போனீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாசாணி அம்மன் கோயில் வந்ததே வந்து இந்த நன்னன் வந்து இந்த பெண்கொலை புரிந்த நன்னன், அதில் கோவச்சிக்கிட்டு வந்து அந்த பெண்ணு தான் வந்து கோபத்தில் இருக்காங்க, அவங்க தான் மாசாணி அம்மன், அவங்களுக்கு மிளகாய் அரைச்சி ஊற்றுவாங்க அப்படின்னு மாசாணி அம்மன் கதையை அங்கே கொங்கு பகுதியில் அவங்க சொல்கிறாங்க. சரி, மதுரை காஞ்சியில் போய் நான் பார்க்குறேன், அங்கே வந்து பெரும்பெயர் நன்னன், அதாவது நன்னனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மதுரை காஞ்சியில் பாண்டியருடைய பெருமையை பேசுகிறான். அந்த பாண்டியர் பெருமையை பேசும்போது சொல்கிறான், கோழிங்கிற சேலனுடைய தலைநகரம், இந்த வஞ்சிங்கிற சேரனுடைய தலைநகரத்தெல்லாம் கோழி கூவி தான் எந்திரிப்பாங்க எல்லாரும், சேவல் கூவி, சேவல் நகரம். மதுரையில் வந்து வேதங்களை கேட்டு தான் அந்த ஒளியில் தான் எந்திரிப்பாங்கன்னு ஒரு பெருமையாக பேசுகிறான். அப்போ அவன் எப்படியாப்பட்ட ஆள் பாருங்க, மதுரை மன்னன், பாண்டிய மன்னன். அவன் சொல்கிறான், அந்த மதுரை கடைகளில் ஏற்பட்ட ஒளியானது, ஆரவாரமானது எப்படி இருந்துச்சுன்னா,
நன்னனுடைய பிறந்த நாள் கொண்டாடினாங்கல்ல, பெரும்பெயர் நன்னன், அவன் பர்த்டே பார்ட்டி அப்ப எப்படி சத்தம் கடிச்சோ அந்த மாதிரி சத்தங்கிறான். அப்ப எனக்கு இந்த சங்க இலக்கியம் சொல்ற நன்னன் வந்து ஒரு வேலியர் சாதாரண மன்னன். அப்ப அவன் பர்த்டேல வந்த சத்தம் இப்ப இருக்கக்கூடிய மதுரையில கேட்ட சத்தத்தை விட கூட இருக்குன்னு ஒரு பாண்டிய மன்னனை பாராட்டி எழுதின ஒரு புத்தகத்துல அந்த நன்னன் இந்த இதெல்லாம் எழுதும் போது எழுதுறானா, இப்ப இந்த நன்னனை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? ஆக அந்த நன்னனை வந்து நான் வந்து ஒரு தொன்மத்தின் எப்படி அதிகமான எடுத்துக்கிறனோ, அதிகமான ஒரு இடப்பெயர், பாரி இடப்பெயர், நன்னன் இடப்பெயர், ஓரி இடப்பெயர், இந்த 7 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் டீப்பா நான் இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். 7 பேரு கடை 7 வள்ளல்கள். அதுல ஒருத்தன் கூட சேர சோழர் பாண்டியர் யாருமே கிடையாது. தெர் இஸ் நோ மூவேந்தர். அந்த 7 பேருமே மலைநில தலைவர்கள். அதுல 2 பேரு மட்டும்தான் குதிரையோட சம்பந்தப்பட்டவங்க, காரியும் ஓரி. அந்த காரி குதிரை பேரே காரிதான், ஓரி இருக்கான். இப்ப வந்து 2 பேர் தான் குதிரை. குதிரை எப்ப வந்துச்சு இந்தியாவுல? அது வந்து போஸ்ட் ஹரப்பன் டெவலப்மெண்ட் ஆர் ஜஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஹரப்பன். அப்ப 7 பேர்ல 5 பேருக்கு குதிரையே தெரியாது, 2 பேர் குதிரை சம்பந்தப்பட்டவன். அதுக்கு பின்னால பாண்டியர் சோழன். இந்த மல்டி லேயரை நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபினாமினன். ஐ am finding more and more new evidence. But I have left this one. I am into my next journey. I am a different concept. நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் வாட் ஐ எம் ஹாப்பி இஸ் தட் இந்த வேல்யூ அடிஷன் இருக்குல்ல, இதை இப்போ நீங்க சிறிது நீங்க பண்ண இந்த இதில் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதை எப்படி ஃபர்தர் கொண்டு போறதுன்னு இந்த இதுலேயே நீங்க டிமோ பண்ணிட்டீங்களா? இது மாதிரி தான் இப்போ எனக்கெல்லாம் இப்போ நான் யோசிக்கிறது வந்து, நம்ம தமிழ் சமூகத்தில் மணிலாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. நான்லாம் ஒன்றுமே வாய் திறந்து பேசுறதில்ல, கம்முன்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், எழுதுவோம். நம்ம எழுத்து செயல் தான் ஆக சிறந்த அறிக்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த செயல்ல அடுத்து வர்ற புத்தகத்துல தான் காட்டணுன்ட்டு நான்லாம் கம்முன்ட்டு இருந்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெரிய சண்டையை வந்து சேர சோழ பாண்டியர்னு என்ன ஜாதின்னு சண்டை போயிட்டு இருக்கு. 2 குரூப்பா பிரிஞ்சு. அப்ப நமக்கு பார்க்கவே ஃபீலிங்கா இருக்கும், என்னடா சரி விடு நம்ம வந்து பாரி ஓரி அதிகமான சிந்துவெளியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை. ஒரு சைடு ஹரப்பான்னு இழுத்துக்கிட்டு சரஸ்வதினு இழுத்துக்கிட்டு இங்கிருந்து தான் போச்சு உலகத்துக்கெல்லாம் மொழி போச்சுன்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு வந்து இங்க மடகாஸ்கர் பக்கத்துல இருந்த உறவு. இதுக்கு நடுவில் வந்து உண்மைன்னு ஒன்று இருக்கு. அது வந்து எவிடன்ஸ் பேஸா தான் இருக்க முடியும். அப்ப எவிடன்ஸ் இல்லாட்டினா அந்த புத்தகத்தை தூக்கி போட்டலாம். இட்ஸ் நாட் ஒர்த். அதனால அந்த வகையில எனக்கு வந்து மோர் அண்ட் மோர் எவிடன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப எழுதுனா இன்னும் 2-3 சாப்டர் போட்டுருவேன், ஆனா எழுத மாட்டேன். அதை நீங்களா தான் எழுதி கொண்டு போகணும். நீங்க புதுசா புத்தகம் எழுதணும். இந்த புத்தகத்தை பத்தி ஏற்கனவே நிறைய புத்தகம் வந்துருச்சு, நீங்க நிறைய புத்தகம் எழுதணும். தட் இஸ் மை. இந்த விஸ்வநாத் கைரேன் போடுறீங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட நான் பேசினேன். ஒரு 2 தடவை 3 தடவை பேசியிருக்கேன் லைப்ரரியில இருந்து. இவர் வந்து இப்போ ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கார். போன வருஷம் நான் கான்டாக்ட் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க சில்ட்ரன்லாம் வெளியில இருக்காங்க, நல்லா இருக்கும். சென்ற ஆண்டு தான் எனக்கு இப்போ என்னென்ன லேட்டஸ்ட் எனக்கு தெரியாது, வாட் ஹேப்பன் டு ஹிம், ஐ டிடன்ட் ஃபாலோ இட் அப். அவர்கிட்ட நான் 2-3 தடவை டெலிஃபோனில் பேசியிருக்கேன். அவர் டிராவிடியன் மகாராஷ்டிரானே ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கை வந்து நான் வந்து இந்த இது இருக்குல்ல, நம்ம புனேல இருக்கக்கூடிய இந்த இது ஒரு மிக முக்கியமான லைப்ரரி இருக்குல்ல, பண்டார்கர் லைப்ரரி இருக்குல்ல, அந்த லைப்ரரிக்கு போய் அந்த புத்தகத்தை நான் லொக்கேட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் புனே போயிருந்தப்ப. அந்த புத்தகத்தை வச்சுதான் எனக்கு இந்த டிராவிடியன் மகாராஷ்டிராங்கிற தலைப்பே எனக்கு வந்தது. அதனால அவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. பாமா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. What are the archaeological material evidences which differentiate mature Harappan and late Harappan? அது முதல் கேள்வி, அதை எடுத்துக்கங்க. Anybody taking? Should I take that question? ஆர்கியலாஜிக்கலி ஸ்பீக்கிங் வந்து நீங்க வந்து ஹரப்பாவுக்கு முன்னாலேயும் ஒரு ஸ்டோரி இருந்தது. அதை நீங்க வந்து மெஹர்கார் கல்ச்சர் எல்லாம் போகும்போதுதான் ஒரு வகையான ஒரு ஹரப்பா வந்து டிட் நாட் கம் ஃப்ரம் ஜஸ்ட் அஸ் அ போல்ட் ஃப்ரம் ப்ளூ. ஒரு திடீர்னு ஒன்றால் தோணல. அதுக்கு ஒரு ப்ரீ ஹரப்பன், ஏர்லி ஹரப்பன், அதுக்கு முன்னால இந்த நகர்மயம்லாம் வர்றதுக்கு முன்னால ஒரு நியோலித்திக் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டிலாம் இருந்திருக்கு. அந்த மெஹர்காரில் ஒரு கண்டினியூஸ் செட்டில்மெண்ட்டு, ஒரு வீடுகளுக்கு எப்படி கட்டப்பட்டது, அதுக்கான இந்த இருமை தன்மையினுடைய தொடக்கமே அங்கே வந்துடுது. அப்புறம் ஏர்லி ஹரப்பன் லிமிடேஷன். இந்த மெச்சூர் ஹரப்பன் தான் இஸ் மார்க்டு பை பிகர் டவுன்ஸ். நீங்க அப்புறம் வந்து லேட்டர் ஹரப்ஷன்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது வந்து நலிவடைகிறது. நான் வந்து டிஸப்பியர்ங்கிற கான்செப்ட்ல ஒத்துக்கல. இட் டிட் நாட் ஹேவ் அ சடன் டெத், இட் டிக்ளைன்டு. இந்த டிக்ளைன்னா அந்த ஹரப்பன் ஐடியாலஜி இருக்குல்ல, தி ஐடியா ஆஃப் ஹரப்பா,
அதை வந்து நான் ஐ வில் கால் இஸ் ஐடியா ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர் சிவிலைசேஷன் வந்து ப்ராபபிளி பிகமிங் அன்வேயபிள் தான் நினைக்கிறேன். அதனுடைய இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாழ்ந்து கெட்டவன் சொல்லுவாங்கல்ல, பெரிய வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க, அதே குடும்பம் அதே தலைமுறையில் வந்து அந்த பெரிய வீடெல்லாம் தாங்காமல் சின்ன வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஒன்று விற்றுருப்பாங்க, அல்லது அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் நம்மளே இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ண முடியலன்னா சின்ன இடத்துக்கு தான் போயிடுறோம். அது மாதிரி அந்த சிவிலைசேஷன் பிகம் அன்வையபிள்னா எனக்கு மல்டிபிள் ரீசன். அதுக்கு வந்து கிளைமேட்டிக் ரீசன், அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் ஐ கன்சிடர் த எக்கனாமிக் மெல்டவுன். அப்போ வந்து எது நிலைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் அகைன் வென் டு தி டீஅர்பனைசேஷன் இராம்பாங்க. ஒன்று வந்து கிளைமாக்ஸ், ஃபர்ஸ்ட் அர்பன் கிளைமாக்ஸ் ஹரப்பன், செகண்ட் அர்பன் கிளைமாக்ஸ் தான் குப்தர் மௌரியர் அந்த இதில் கங்கை சமவெளியில் இருக்கு செகண்ட் அர்பன் கிளைமாக்ஸ். இந்த ஜான் மார்சல் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் இந்த கங்கை சமவெளி தான் நகர்மயத்தினுடைய தொடக்கம்னே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம தான் அந்த ராஜ்கிருகம் தான் முதல் வால், அதுதான் முதல் செவரு, பாடலிபுத்திரம் தான் முதல் கேபிட்டல், இப்படிதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த உண்மை வந்து நமக்கு வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் கிளைமாக்ஸ். அப்ப அந்த லேட் ஹரப்பன்ஸ் வந்து எதை பை ஆர்கியலாஜிக்கலி ஸ்பீக்கிங் அந்த அந்த டாமினன்ட் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய பெரிய நகரங்கள் சின்ன நகரங்கள் ஆகுது. அப்புறம் வந்து இந்த டைகாட்டமி கொஞ்சம் சிம்பாலிசம் ஆகுது. திடீர்னு தைமாபாத்துக்கு பின்னால வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம தோண்டலை தான் நினைக்கிறேன். அதை தோண்டாத துயரம் தான் நான் எடுத்துக்கிறேன். தி ஆப்சன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் ஃபார் தி ஆப்சன்ஸ். நம்ம இன்னும் தோண்டலை. இப்போ கீழடி தோண்டிருக்காருன்னா நமக்கு கிடைச்சிருக்காது. கீழடி தோண்டாட்டினா இப்படி ஒன்று இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? ஆதிச்சநல்லூர் தோண்டிடான கிடைச்சிருக்குமா? அப்போ தைமாபாத்தில் வந்து சதர்ன் பவுண்டரி இருக்குங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான். பிகாஸ் we have not made an archaeological effort. அதில் யார் ஆட்சியில் இருக்காங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் வந்து ஐ வில் நாட் புட் தி பிளேம் ஒன்லி இந்த 2014 ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து தான் அதுக்கு பின்னால் தோன்றதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லவே மாட்டேன். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால் அந்த திங்க் பண்ணுறவங்களுடைய மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்தது. நீங்கள் வந்து யூ ஹவ் டு ப்ரூவ் மோர் அண்ட் மோர் இன் தி கேஞ்சட்டிக் யமுனா, நாங்கள் அங்கே மட்டும் கிடையாது. இப்போ வேற சண்டை போயிட்டு இருக்கு, அவர் வேற இருக்காரு. இப்போ வந்து யாரு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, இந்த ப்ரீஸ்ட் கிங்குக்கு இத்தனை பேர் உரிமை கொண்டாடுற பாருங்க. இந்த ப்ரீஸ்ட் கிங்கு இந்த 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 இது இந்த நடன மங்கையெல்லாம் இருக்கிறதே தெரியாம அப்படியே மூடி வச்சிருந்தானுங்க. இப்போ நாங்கள் வந்து 2024 வந்து இவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி, ஸோ வி ஹவ் செலிப்ரேட்டட் வித் அ ஸ்டாச்சு. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஸ்டாச்சு வச்சிருக்காங்கன்னா, நீ வைக்கல இல்லை, சரி அப்போ அவர் வெளிநாட்டுக்காரர் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னால் வந்து இவர் சாணி வாட்ஸு அவர் இவரெல்லாம் பானர்ஜிலாம் தோண்டிட்டாருன்னா அப்போ ஏன் நீ கொண்டாடலை 2022 ஏன் 2021 கொண்டாடலை? ஸோ இட் இஸ் இண்டிகேட்டிவ். ஆர்கியலாஜிக்கலி ஸ்பீக்கிங் இந்த லேட் ஹரப்பங்கிறது ஒரு டிக்ளைனிங், அந்த கம்பீரம் இல்லை, அங்கே இருந்த ஒரு செழிப்பு இல்லை. அப்புறம் பீப்புள் ஹவ் கான் பேக் டு தர் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் செக்டாருக்கு போயிட்டாங்கன்னு தோணுது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்முடைய வெளிநாட்டு தொடர்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த சுமேரிய வணிகம்லாம் அது இண்டிகேட்டட் இன் தி ஆர்கியாலஜி ஆல்சோ த டிக்ளைனிங். அதை தான் வந்து அந்த கம்பீரம் இல்லாதது, அந்த மாதிரியான மெட்டீரியல் இல்லாததெல்லாம் தான் ஆர்கியாலஜி சொல்றாங்க. ஐ எம் நாட் அன் ஆர்கியாலஜிஸ்ட், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் தட். தேங்க்ஸ் சார். அடுத்த கேள்வியும் பாமாட் இருந்து, how does the high west and low east dichotomy extend for late Harappan period, Sangam age and even later period? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லேட் ஹரப்பன் ஸ்டேஜில் நம்ம தைமாபாத்துக்கு பின்னால தோண்டலை, அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். லோத்தல்ல எல்லாம் குஜராத்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த இன்னும் நடுமுற்றம் கூட வருது, அப்புறம் தொலாவேரா லோத்தல் எல்லாம் வருது. அதுக்கு பின்னால வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு ஃபுல் சிட்டியை தோணவே இல்லை. இப்போ மதுரையெல்லாம் இஸ் எ லிவிங் சிட்டி. கீழடி வந்து ஒரு அவுட்ஸ்கட்ஸ் மாதிரி தான் இருக்கு. வி டோன்ட் நோ வாட் வாஸ் இட். ஆனால் சங்க இலக்கியத்தில் எவிடன்ஸ் இருக்கு. சிற்றறையம் பேரறையம். அரையம் வந்து நன்னனோட பத்தி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அரை ஈற்று விகுதி வரும். அங்க வந்து அது அரையும் தான் வரும், அது அரேயம்னு வராது. நமக்கு வந்து ஈற்று விகுதியெல்லாம் நம்ம தான் போடுவோம். மாயவரம் அவன் வந்து சொல்ல மாட்டான். அப்ப வந்து நீங்க வந்து அரையம் அப்படி சிற்றறையம் பேரறையம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் அரையம் அண்ட் பிக் அரையம். சரி, இன்னொரு சங்க இலக்கியத்துல இன்னொன்று இருக்கும், இருபால் பெயரிய உருகெழு மூதூர். என்ன மாதிரி பண்ண மூதூர், அது ஒரு ஊரு, அது ஒரு மூதூர். மூதூர்னா ஏன்சியன்ட் சிட்டி. உருகெழு மூதூர் அப்படின்னா வடிவ சிறப்பு. உருகெழு மூர்னா உருகெழு அப்படின்னா அதனுடைய வடிவம், அந்த வடிவ அமைப்பு அவ்வளவு சிறப்பானது. இருபால் பெயரிய, இட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 2 parts. இதை விட வேற என்ன வேணும்? இந்த டைகாட்டமஸ் சிட்டிக்கு இந்தியாவிலேயே ஒரு ஒற்றை வரி எழுதப்பட்டிருக்குன்னா அது சங்க இலக்கியத்துல தான்.
உனக்கு எங்க சமஸ்கிருத இலக்கியத்துல யாராவது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் ஹரியுப்பாங்கிறத பத்தி நிறைய இது மாதிரி எவிடன்ஸ் வந்து இலக்கியத்துல இருக்கு. நம்ம இவ்வளவு நாளா இலக்கியத்தை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கல. நோபடி டச்சஸ் ஆக்சுவலி. பாமா கூட அன்னைக்கு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது அகடமிக் ஃபீல்டு, ஐ எம் நாட் ஒரீட் ஆக்சுவலி. அகடமிக்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கெல்லாம் ஆள்லாம் கிடையாது. அதை பத்தி கவலையும் படக்கூடாது. அவங்க வந்து மகுடம் சூட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே வேலையே பார்க்க முடியாது. யாருடைய மகுடம் வேண்டியதில்லை. அவங்க ஏன்னா இதெல்லாம் அகடமிக். அவங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரியை பத்தி நம்ம ஒரு மேப்பு போட்டு இந்தியா ஃபுல்லா காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் 2 பக்கத்துல போட்டோவா போட்டு, அன்னைக்கு கூட நான் காமிச்சேன் இந்த பேஜ்னு, அதை ஒரு மேப்பு போட்டு PGW ஒரு ஐலாண்டுன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இதை வந்து யாராவது சீரியஸா பேசியிருக்காங்களா? பாட்ரியை பத்தி பேச மாட்டான். வெட்டுவான் தூக்கி போடுவான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுல பானை கீரல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப என்னடா பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரியில இங்க கிடைக்குது, ஒரிசாவில் பிளாக் அண்ட் ரெட் வேர் இருக்கு, அதுல ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி நான் அங்க இருக்கும்போது, ஒரிசால இருக்கும்போது, சிஎம் அட்வைசரா இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு MOU போட்டோம். ஒரு MOU ஒரிசா ஆர்கியாலஜியும் தமிழ்நாடு ஆர்கியாலஜியும் போட்டு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே தோண்டினா பிளாக் அண்ட் ரெட் வாட்டர் பாட்டியா இருக்கு. என் புக்கை கையில வச்சுட்டு தோண்டினாங்க சுனில் பட்நாயக்கெல்லாம். அப்போ ஃபாரின்ல இருந்து கூட ஒரு ஸ்காலர்லாம் வந்தாங்க. அதை எடுத்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க, கழுவி பாருங்கன்னு சொன்னோம். கழுவி பார்த்தா கிடைக்கிற ஒரு 20-25 மெட்டீரியல் கிடைச்சது, அந்த குறியீடுகள் அது அப்படியே கீழடியோட டாலியாது. ஒரிசா எங்க இருக்கு, கீழடி எங்க இருக்கு? அப்ப பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரியை தவிர வேற எதுலையுமே சிந்துவெளியை ஒத்த குறியீடுகள் இல்லை, கிராஃபிட் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இதை பேசினாங்க? இந்த பாட்டரியை பத்தி யார் மதிச்சா? இலக்கியத்தை யாராவது மதிச்சாங்களா? ஆக இந்த நடனமங்கை பிரீஸ்ட் கிங் அவர் இடப்பக்கத்துல துண்ட போட்டிருப்பாரு, அதுல பூ படம் போட்டிருக்கோம். இதெல்லாம் புடையம், இடம்வையின் புடையம் துகில்னு ஒரு பேசினேன். அப்ப நிறைதொடி குருமா மேனி, அம்மா மேனி நிறைதொடி குறுமகள், இப்படி அங்க வர்ற மெட்டீரியலுக்கெல்லாம் இப்ப நானே அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் யாராவது நீங்க பண்றதா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அங்க இருக்க மெட்டீரியல் வச்சுக்கிட்டோம். இண்டஸ்ல கிடைக்கிற மெட்டீரியல், இந்தியாவில் கிடைச்ச ஆர்கியலாஜிக்கல் மெட்டீரியல், நான் ஒவ்வொன்றுக்கும் சங்க இலக்கிய லைன் கொடுக்குறேன். ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸை பக்கத்துல போட்டு படத்தை போடுவோம். மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணோம், ஒரு டேபிள் போட்டு உலகத்துக்கு கொடுத்துருவோம் பைலிங்குலா. எனக்கு நேரம் இல்லை, நான் இன்னொன்னுல ஓடிட்டு இருக்கேன் இப்ப. அதனால இஃப் சம்படி இஸ் கமிங் ஃபார்வர்ட், ஐ ஹவ் தி மெட்டீரியல், சம்படி ஹஸ் டு கோ ஒர்க். அவ்வளவுதான். அப்ரிஷியேட். நீங்க 30-40 வருஷமா இதை தொடர்ந்து ஒரு பேஷனோட்ட தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இதனாலதான் நான் கேட்டேன் உங்களுக்கு ஒரு 4-5 PhD ஸ்காலர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு. லெட்ஸ் see. அடுத்த கேள்வி வந்து என்னுடைய கேள்வி. பிரைமர்லி எய்ம்ட் அட் த ஸ்பீக்கர். ஆனா நீங்களும் அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எடுத்துக்கீங்க. Do we have any evidence of substrate languages in the Dravidian South? Were there any traces of the language spoken by the first Indians in the Deep South? ஏன் இது கேட்குறேன்னா, ergativity பற்றியும் சொல்றீங்க. Ergativity is weak in some places and strong in some other places. Is it because of substrate influence? This is a doubt. என்ன சொல்றீங்க ஸ்ரீதேவி? நீங்க தான் ergativity queen. அதனால எனக்கு தெரியாது, முத்தரசனும் ஸ்ரீதேவி தான் சொல்லுவாங்க. எர்காட்டிவிட்டியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்கம்மா இப்ப. ஏன்னா இப்ப பதிவுல கேட்கும் போது அவங்களுக்கு புரியும். ஆமா, அதாவது எர்காட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது வந்து சப்ஜெக்டோட தான் இருக்குங்க ஐயா. இப்ப எர்காட்டிவிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அக்ரி வித் த ஆப்ஜெக்ட் ஆல்சோ. அதுதான் வந்து இப்ப எர்காட்டிவிட்டி. இப்ப நான் இந்த பழத்தை சாப்பிட்டேன், என்னால் இந்த படம், பை மீ த ஃபுட் ஈட்டன் அப்படின்னு சொல்றது, அந்த பை மீ என்னால் அப்படிங்கிறது வந்து எர்காட்டிவிட்டியா போகுது. இப்ப நம்ம இந்த எர்காட்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பிளிட் எர்காட்டிவிட்டி தான் நம்ம வந்து இப்ப IVC இதுல வந்து ஹிந்தியில பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பிளிட் எர்காட்டிவிட்டி அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும்தான் வந்து மைனே கானா காயா அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த நே அப்படிங்கிற அந்த ஒற்று வந்து அந்த ஃபுட்டுக்கு தகுந்தாப்புல தான் அதை நம்ம வந்து சொல்றோம். இது வந்து இதை நான் கிளியரா வேணா நான் திருப்பி வாட்ஸ்அப்ல வேணா சொல்றேன். முத்துரசனை கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, when you have a transitive verb that is not passive verb, transitive, like eating of a fruit, the subject, Nan or he or Ram or Sita, subject gets modified. அது கூட ஒரு additive இருக்கும். ராம்னேன்னு வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு அந்த additive என்னன்னு தெரியல.
only for transitive verbs. இது ergativity-ல split ergativity இருக்குது, whole ergativity-ன்னு இருக்குது. ஸோ இது இட்ஸ் a complicated subject. அதில் வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும், அந்த சில இதில் ஆப்ஜெக்டும் சேஞ்ச் ஆகுண்டு, சில டென்ஸ்னால சேஞ்ச் ஆகும், சில டென்ஸ்னால சேஞ்ச் ஆகாது. ஸோ அது போல். ஆனால் இதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எம்னோ எழுதியிருக்காரு கொரகா லாங்குவேஜ். இந்த ஆதிவாசிஸ் இன் காட் ரீஜனில் இருக்கவங்களுக்கு அவங்க கிட்ட எர்கேட்டிவிட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு அவர் எழுதியிருக்காரு. இது எப்போன்னா 1961 என்னமோ. அதே போல் டோடா லாங்குவேஜிலும் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரையில் தி ட்ரைபல் லாங்குவேஜஸை படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். காரணம் அது தே ஆர் த ப்ரிசர்வர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் கல்ச்சர்னு நினைக்கிறேன், ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ், ஏன்ஷியன்ட் ரிலிஜன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நேற்று போன வாரம் சும்மியம்மா அந்த மகாராஷ்டிராவை பற்றி பில் அந்த ட்ரைபை பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? இது இன்னைக்கு மகாராஷ்டிரா பற்றி ஸ்ரீதேவி இன்னொரு பாயிண்ட் போயிடுறேன். அவங்க இந்த கிராஸ் கசன் மேரேஜ் மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி பாதி அளவு இருக்குது. நீங்கள் பஞ்சாப் போனீங்களா? கிடையாது. ஆனால் ஸோ இந்த சோஷியல் கஸ்டம் இன் மகாராஷ்டிரா இஸ் ஹாஃப், இப்போ இருக்கிறது ஹாஃப் த டிராவிடியன் ட்ரெடிஷன் சொல்லலாம். இது வந்து பில்லில் தே ஸ்டில் டு கிராஸ் கசன் மேரேஜ், ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாரும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ these are social customs that have been preserved from second millennium BCE. அந்த ட்ரெடிஷன் இருக்கு. நீங்க அதே மாதிரி சிந்து, go to southern பாகிஸ்தான், அங்க இந்த ட்ரெடிஷன் இருக்குது. பாலுச்சிஸ்தான்ல இருக்குது. நசீர் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். I think if he may be able to elaborate. So this cross cousin marriage is a tradition that exists in substantial percent in southern Pakistan, the Indus Valley, the past Indus Valley civilization. அதனால the linguistic character இருக்குது, இந்த இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எமனோ எழுதியிருக்காரு. The one to consult is Linguistic Society of India. வந்து பழைய ட்ரைபல் லாங்குவேஜில் 1961 என்னமோ டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. I think his name is Button நினைக்கிறேன், BHATT. அவருடைய புத்தகத்தை படிக்கிறது நல்லது. அது கூட எமனோ இஸ் டீப்லி ஸ்டடிட் டோடா லாங்குவேஜ். அப்புறம் ஜுவேபில் ஹேஸ் டீப்லி ஸ்டடிட் இருளர் லாங்குவேஜ். அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் பீசஸ் நினைக்கிறேன். பில்லி லாங்குவேஜை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காங்க. ஐம் ஸ்டில் டிக்கிங் இன் டு தட். நேற்று தான் அதை பற்றி இப்போ தோண்டிகிட்டு இருந்தேன். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் let me share my sort of என்னுடைய pet theory. You see the bill, நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா பாலகிருஷ்ணன் ஐயா? Bills are the largest tribal community. நீங்கள் statistically பார்த்தீங்கன்னா they are in the Indus periphery. So if they are the largest number compared to Todas, which is only about 10,000 or 1,000, they are living memory of Indus Valley civilization நான் சொல்லுவேன். அந்த features அங்க இருக்குது. Because the tribals who lived in the mountains were less mixed with others. நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னா the bill 100% haplogroup C. அப்புறம் Dungari bill is a blend. அவங்கள வந்து 85% is AASI and the remaining are Indus Valley civilization. R2, J2, L1 and அவங்க R1A வந்து ரொம்ப குறைச்சல், அந்த 3 or 4%. So they are living memories of 4,000 years ago in a way of speaking. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க ஆதிவாசி கிட்ட தான் நம்ம போய் பார்க்கணும்னு. இந்த ரிசர்ச் அவங்க தான் சார். அங்கே எனக்கு தெரிஞ்சு நான் பிச்சை எடுக்கிற பழங்குடியை பார்த்ததே இல்லை இந்தியாவில். அதாவது அவங்க வறுமையை பகிர்ந்துக்குருவாங்க. இந்த கினி இண்டெக்ஸ் எல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, இண்டஸில் வந்து ஈக்விட்டி கம்பேரிட்டிவ்லி கிரேட்டர் இருந்தது. சங்கம் சொசைட்டியில் கூட வறுமை இருக்கும், பெரிய மன்னர்லாம் இருப்பார், இருந்தாலும் பசிப்பிணி மருத்துவங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதாவது
ஒரு கம்யூனிட்டிக்காரன் பசியா இருக்கக்கூடாது. நீங்க இதுல எல்லாம் தர்மசாஸ்திரா பாத்தீங்க, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சாணக்கிய இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு நடந்து போகும் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் 3 கரும்பு இன்னொருத்தன் தோட்டத்துல இருந்து எடுத்து சாப்பிடலாம்னு சொல்றாரு. நான் கூட பேசுனேன் கரும்பு ஈவன் தந்தோம்ல. அந்த மாதிரி ஒரு ஜாதியை வச்சு யாரு பட்டினியா இருக்கலாம் இருக்கக்கூடாதுலாம் யாருமே சொல்றது கிடையாது சங்க இலக்கியத்திலாம். இது வந்து ட்ரைபலிசத்துல தான் பார்க்கணும். நான் வந்து ஃபார் தி லிட்ரேச்சர்னு சொன்னீங்கன்னா நாங்க ஒரிசால 62 ட்ரைபல் குரூப் இருக்காங்க. அந்த 62 ட்ரைபல் குரூப்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய எல்லா ட்ரைபல் குரூப்புக்கும் நாங்க புத்தகம் போட்டிருக்கோம். ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாங்க நிறுவியிருந்தோம். ஐ கேன் கெட் தி ஃபுல் செட். அது அநேகமா இன்டர்நெட்லயும் அவைலபிள் இருக்கு. ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் போட்டீங்கன்னா நீங்க அதுல பார்த்துருக்கலாம். நாங்க வந்து பைலிங்குவல் போட்டோம். ஒரியா அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் எப்படி கன்வர்ஸ் பண்றதுன்னு. ப்ராபப்ளி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ப்ராபப்ளி யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் பெட்டர். அதனாலதான் இப்ப நீங்க இந்த பீல் ட்ரைப் சார் நான் போறேன்ல, அவங்க வந்து கரேசியான்னு அங்க ஒரு ட்ரைபல் இருக்காங்க பக்கத்திலேயே. அங்கேயும் 2 வகையா இருக்காங்க. ஒன்று டுங்கிரின்னு மலையில இருக்கிறவங்க, பீல் மாதிரி இருக்கிறவங்க. அவங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் தி இந்த கிராஸ் கசின் டிராவிடியன் கான்செப்ட். இன்னும் சமவெளியில இருக்கக்கூடிய அதே கராசியா வந்து அவங்கள ராஜ்புட் கராசியாங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே வெளியில இருக்க ஆளுகளோட தொடர்பு வச்சவங்கன்னா அவர் பெரிய ஆளாயிருவாரு. அப்புறம் இவங்களை வந்து மலையில இருக்கிறவங்கள பாதிக்கப்பட்டாங்க. அதான் ஐ டிட் அ கேஸ் ஸ்டடி இன் கொண்டாரெட்டி ஏரியா 1997ல. நான் பத்ராச்சலம் கான்ஸ்டியூன்சியுடைய பார்லிமெண்ட் அப்சர்வராக போயிருந்தேன். நான் வந்து அப்போ வந்து நான் வந்து ஆஃபீஸர்லாம் கூட்டு போய் ஆந்திராவில் வந்து இந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமவெளிக்கும் உள்ளதை வந்து அப்போதான் நான் வந்து கொண்டாரெட்டி பகுதியில் டிராவல் பண்ணும்போது தான் ஏரியல் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஐடியாவை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன் தி சென்டர் ஆஃப் சான்ஸ்கிரிட்டேஷன். இப்போ மதுரை அப்படின்னா மதுரை பிகம்ஸ் சென்டர் ஆஃப் சான்ஸ்கிரிட்டேஷன். பாபநாசம் அப்படின்னா அது ஒரு சான்ஸ்கிரிட். அப்போ அந்த சென்டரை சுற்றி இருக்கிறது நீங்கள் ஸ்பேசியல், அதாவது சமவெளியில் இருக்கக்கூடிய தூரம் நீங்கள் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும் அந்த தாக்கம் வந்து இன்னும் இருக்கும் 50 கிலோமீட்டர்ல. ஆனா நீங்க ஏரியலா 1 கிலோமீட்டர் ஏறி போனீங்கன்னு வைங்க, மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஆனா ஏரியலா நீங்க 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனீங்கன்னா கூட இது வந்து 2000 ஆண்டு தள்ளி இருக்கும். அப்ப இந்த ஏரியல் டிஸ்டன்ஸை பத்தி நான் ஒரு தியரி பண்ணேன்னா பப்ளிஷ் பண்ணல. அது வந்து 97ல. ஆக இது வந்து இந்த ட்ரைபல் இசத்துலாம் நமக்கு இருக்கு. ஆனா யாரும் ஸ்டடி பண்றது இல்லை சார், மதிக்கிறதே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் நம்ம பெருமையெல்லாம் பேசுறாங்க, பழங்குடியில மதிக்கிறதே கிடையாது. நம்ம அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நிறைய இருக்கு. கூட ஒண்ணு சொல்லிடுறேன். நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிராவிடியன் லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜில் எர்கேட்டிவிட்டி இருக்குன்னு சர்ச் பண்ணேன். குயி லாங்குவேஜில் இருக்கு. தட் இஸ் அ டிராவிடியன் லாங்குவேஜ். அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபீச்சர், இந்த டேட்டிவ் சப்ஜெக்ட் வருதுல்ல, இங்கிலீஷில் ஐ லைக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழில் சொல்லும்போது எனக்குன்னு வந்துடுது. ஸோ சப்ஜெக்ட் பிகம்ஸ் டேட்டிவ் கேஸ். அது வந்து இந்தியா லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. திஸ் இஸ் அ ரெசிடியூ ஆஃப் எர்கேட்டிவிட்டியாக இருக்கலாம்ன்ற ஒரு யோசனை இருக்குது. அதை இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணல. இது வந்து ஹிந்திலையும் முஜ்கோ ஃபல் பசந்த் ஹைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் பிகம் அ டேட்டிவ். இது only in Indian languages you find this. இது typically characteristic of Dravidian languages. இது இந்தியா ஃபுல்லாவே இருக்குது. Dravidian substratumனு சொல்லுவாங்க. Like Peggy Morgan calls it as Dravidian substratum. Right. இதுக்கு சார் இதுக்கு பேரலல் தான் சார் ட்ராட்ஸ்மேன், இவர் தாமஸ் ட்ராட்ஸ்மேன் பேசுறாருல, டிராவிடியன் கின்ஷிப் அப்புறம் டிராவிடியன் கின்ஷிப் டெர்மினாலஜி. நான் டீப்பா போய் இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம், நான் டிராவிடியன் ட்ரைபல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணும்போது அவங்க ஏன் இந்த கிராஸ் கசின் வெட்டிங் வர்றாங்க, எதுக்காக வந்திருக்காங்கன்னா அது ஒரு கட்டாயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டு அவாய்ட் இன்செஸ்ட். அவங்களுக்கு வந்து இந்த தகாத உறவு, த டாபு அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற, அதை வந்து ட்ரைபல்ஸ் வந்து தப்புன்னு சொல்றாங்க. அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடியவங்க தப்புங்கிறாங்க. இன்செஸ்டுக்கு என்னன்னு கேட்டா பெரிய தப்புங்கிறாங்க. நான் ஆடி போயிட்டேன் உண்மையிலே. ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆக்சுவலி. அப்ப அவங்களுடைய ஹோல் திங்கிங்கே வந்து டு அவாய்ட் தி இன்செஸ்ட். அந்த இன்செஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வீட்டில் தான் நான் போய் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய கொஸ்டினரே இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணா எங்க வீட்டில் இருக்குன்னா, நான் அதை 80s பண்ணது. அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனவுடனே அதை வந்து ஒரு காமன் ஒரு சாவடி மாதிரி ஒரு டால் இது மாதிரி, அது என்ன இது சொல்லும்ல, நம்ம இதெல்லாம் சொல்லுவோம்ல சார், டார்மெட்ரி. இந்த டார்மெட்ரி மாதிரி ஒரு பொது இடத்துல வச்சுறாங்க. அந்த பொது டார்மெட்ரிக்கு இன்சார்ஜா இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் ஒரு விடோவோ அல்லது வயசானவோ, அவங்க தான் செவிலித்தாய்.
நம்ம சங்க இலக்கியம் தொல்காப்பியம் பண்ற செவிலி தான் அவங்க. இப்ப எதுக்காக இதை மறுக்கிறாங்கன்னா, இங்க வந்து அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், அப்பா இருப்பாரு, ஏதாவது ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க போய் தனியா அந்த பொண்ணை அங்க வச்சுறாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரு இடத்துல இருக்காங்க, வயசான பசங்கள்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அப்ப இவங்க மீட் பண்ணி லவ் பண்றது, இந்த கிராமத்துல இருக்க பையனுங்கெல்லாம் கையில புல்லாங்குழல் வில்லெல்லாம் எடுத்துட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் அந்த பிள்ளைங்களை சந்திக்கிறான். அந்த ஊருக்காரன் வந்து இங்க சந்திக்கிறான். ஏன்டா வந்து இங்க வரனா, இங்க இருக்க வேணா அண்ணன் தம்பி பங்காளினா அது யூனிக்லான் வில்லேஜ். அதாவது ஒரு வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே யூனிக்லான் வில்லேஜ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே அங்காளி பங்காளி. அப்ப சில நேரங்கள்ல வீட்டோட மாப்பிள்ளையா வர்றது ரொம்ப ரேரா வரும். அப்ப வீட்டோட மாப்பிள்ளையா வரும்போது அந்த வில்லேஜுக்குள்ள இன்னொரு கிளான் வந்துருது. அதாவது அவர் வந்து அவர் கிளானை எடுத்துட்டு வர்றாரு. அப்ப மல்டி கிளான் வில்லேஜஸ் வருது. அப்பதான் என்ன பண்றாங்க, இந்த கிளானுக்கு இந்த கிளானை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப நான் காணிக்காரர்கள் ட்ரைபல்ல வந்து நான் போன வாரம் அங்க இருந்தேன். அவங்கள்ட்ட போறேன், ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு மேல் காணி, மேல்நிலமும் ஒரு குரூப் இருக்கு, மூட்டுக்காணின்னு இன்னொரு குரூப் இருக்கு. இதுல 12 குடியிருப்பு இருக்கு, அதுல 9 குடியிருப்புக்கு இந்த மூட்டுக்காணியை சேர்ந்த யாரு வேணாலும் அங்க இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அங்க இருக்கிறவன் இங்க இருக்கிறத கல்யாணம் பண்ணலாம், இவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஏன்னா இது இன்செஸ்ட். இப்ப இந்தியா ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த திராவிட பழங்குடிகள், இந்த ஆஸ்ட்ரிக் பழங்குடிகளுடைய மெயின் கன்சர்ன் வாஸ் தி அவாய்டன்ஸ் ஆஃப் தி இன்செஸ்ட். அதுக்காக தான் இவங்க வந்து இந்த கிளானா பிரிச்சு யூனிக்லான் மல்டி கிளான் வருது. இதுல எதையுமே கவலைப்படாதவன் வந்து வெளியில இருந்து வர்றவன், அவன் வர்றதே ஆம்பளையால் தான் வர்றான், கொஞ்சம் பேர் தான் வர்றான், குதிரையில வர்றான். அப்ப வந்து என்ன பண்றான், அவன் தான் மகட்பார் காஞ்சின்னு சங்க இலக்கியம் சொல்லு பாத்தீங்களா, போய் முற்றுகையிடுறது, உன் பொண்ணை குடுன்னு கேட்கறது. அப்ப சங்க இலக்கியத்துல சொல்றான், மரம்படு சிறு தீ போல, மரம்படு சிறு தீ போல உரன் ஆயினல் தான் பிறந்த ஊர்க்கே அப்படின்னு சங்க இலக்கியத்துல ஒரு வரி வருது. இவ்வளவு அழகா இருக்கா, ஒரு மரத்துல வந்து சின்ன தீப்பொறி வந்து அது பட்டு அந்த மரத்தையே அழிச்சிற மாதிரி இவ்வளவு அழகா பிறந்த இந்த ஊருக்கே எமனா போறா. ஏன்னா இவன் அழகா இருக்கிறதுனால வந்து இந்த வேந்தர்கள்லாம் வந்து வெளியில இருந்து வந்து முற்றுகையிடுறாங்க, இவங்க அண்ணன் தம்பி கொடுக்க போறது கிடையாது, அப்பாவும் சரிங்கிற சண்டை போட்டு சாக போறாங்க அப்படின்னு சங்க இலக்கியத்துல வருது. அப்ப வெளியில இருந்து வர அந்த மகட்பார் காஞ்சிங்கிறதே வந்து இந்த நீங்க சொல்ற இந்த ஒய் குரோமோசோம் மைக்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏனுடைய இந்த இன்சிபியன்ட் மதர் அண்ட் இன்கமிங் ஃபாதர், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க சங்க இலக்கியத்திலையும் இந்த பழங்குடிகள்லையும் பாத்தீங்கன்னா அப்படியே எழுதலாம், எத்னோகிராஃபி. அடுத்த கேள்வி வந்து, அருணன், ப்ளீஸ் டெல் us about நன்னன் and சாத்தவாகன's use of Tamil. I think it is probably related to Bama's question. Does Nannan's empire extend all over the Konkan coast? Mangala Devi temple in Mangalore, is it related to Kottravai worship? Who is taking it? ஸ்ரீதேவி, டாஸ் பண்ணிடுறீங்களா? நான் இந்த புக்ல படிச்ச வரைக்கும் ஐயா சொல்றது வந்து இந்த வேலூர் குடி தலைவர்களுக்கு வந்து எந்தவித பவுண்டரிஸும் கிடையாது. அப்ப இட் இஸ் ஓவர்லாப்பிங், அதாவது இந்த வேலூர் குடிகள் வந்து அந்த சாத்தவாகனரோட ஓவர்லாப் ஆகுறாங்க அப்படின்னா அதுல மெயின் பாயிண்ட் அவரே கேக்குறாரு இந்த கொஸ்டின். டு யூ திங்க் எப்படி நான் வந்து இந்த நன்னனை வந்து சாத்தவாகனரை கூட எப்படி நான் ரிலேட் பண்றேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு இதே ஆன்சர் சொல்றாரு, பிகாஸ் தே ஆர் நாட் செட் டு அ பவுண்டரி அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கு மேல எனக்கு இந்த புக்ல இருக்கிறதாங்க எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொன்படு குன்காணத்து நன்னன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பொன்படு குன்காணத்து நன்னன். அப்ப பொன்பு கொன்காணம், நன்னனுடைய கொன்காணம், அது வந்து பொன்படு கொன்காணம், வேர் தி கோல்ட் இஸ் ஃபவுண்ட். இது வந்து இந்த கொன்காணம்ங்கிற இந்த டெர்மினாலஜி, கொன்கன் கோஸ்ட் அப்படிங்கிறது மிக தெளிவா வர்றது சங்க இலக்கியத்துல தான், இதை வேற யாரும் சொல்லல. அங்க வந்து கோல்டெல்லாம் கிடைக்குது, இந்த மாதிரியான இந்த பகுதி எல்லாம் சேர்ந்தது பொன்படு கொன்காணம் சொல்லி நன்னன்னே அடையாளப்படுத்துது. அதை விட நமக்கு வந்து ஒரு பெரிய விடியது கிடையாது. இன்னொரு இடத்த சங்க இலக்கியத்தை வந்து விந்தியா அடவின்னு ஒரு இடம் வரும். இந்த கொற்றவை வழிபாடு, காணமர் செல்வி, அந்த கொற்றவை வழிபாடை பத்தி சொல்லும் போது ஒரு இடத்துல வந்து கொல்லிப்பாவைன்னு வரும் சங்க இலக்கியத்துல, ஒரு இடத்துல கொல்லிப்பாவைன்னு ஒரு இடத்துல வரும். அவளை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கும், அதை பார்த்தா பயமா இருக்கும்ட்டு. இன்னொரு இடத்துல வந்து காணமர் செல்வின்னு வரும், காட்டில் அமர்ந்திருக்கும் செல்வி. இன்னொன்று வந்து கடல்களில் செல்வி, கடல் சார்ந்த ஒரு தாய் தெய்வம், கடலோ காடோ மலையோ தாய் தெய்வம் தான் இருந்திருக்காங்க. அப்ப சங்க இலக்கியம் வந்து விந்தியா அடவி அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுது. அடவினா காடு மலை, அதான் அடவி. விந்தியா அடவிங்கிறது அப்பயே இந்த விந்தியாங்கிற பெயர் வந்துருச்சு.
அந்த விந்தியா அடவிதான் இருக்கிறதுலயே நான் காணமர் செல்வின்னு ஒரு டாக் கொடுத்துருப்பேன் சங்க சுரங்கத்துல கொரோனா பீரியட்ல. அந்த காணமர் செல்வி இதை பத்தி நான் டீல் பண்ணியிருக்கேன். அந்த கொற்றவி வழிபாடு இந்தியாவிலேயே இந்த துர்கா வழிபாடுனுடைய சென்டர் அப்படின்னு சொன்னா அந்த சென்ட்ரல் இந்தியா தான், மத்திய இந்தியாவில் தான், இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த சைடு போனா துர்கா வழிபாடு வரும். அது எதுவாகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோட்டை கொற்றம், அந்த கோட்டை தான் துர்கா. துர்கம்னா கோட்டை. சிந்து துர்கானே ஒரு ஊர் இருக்கு கர்நாடகத்துல, அப்படின்னா சிந்து கோட்டை. இவர் அமைச்சர் தங்கம் தென்னரசு நான் வந்து என்னுடைய புக் ரிலீஸ் அப்போ 23 சொன்னேன். அவர் அருப்புக்கோட்டைக்காரரு. நான் சொன்னேன் அருப்பம்னாலே சங்க இலக்கியத்தில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சங்க இலக்கியத்துல அருப்பம்னு ஒரு இடம் வரும். அது வந்து அரப்பான்னு நான் சொல்ல வரல, ஆனா அருப்பம்னா கோட்டை. அப்ப நான் சொன்னேன் அருப்பு கோட்டைன்னு உங்க ஊர்னால உங்க தொகுதினால நீங்க வந்து கோட்டை ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து கோட்டை மாதிரி அருப்பு கோட்டைங்கிறது. ஆக இது வந்து வெரி வெரி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்டு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் அதை நான் சொல்லிடுறேன் சார். இந்த மராட்டியத்துக்கும் திராவிடத்துக்கும் இசை இலக்கியம் நிர்வாக மரபுகளில் ஓரளவு தாக்கலம் இருந்தலாம், ஆனால் அரசியல் இணை அடையாளத்தில் வேறுபட்ட கருத்தாக்கங்கள் இருப்பதாகவே கருதப்படுகிறது என்பது சரியான பார்வை. பார்ட்லி ட்ரூ அண்ட் பார்ட்லி நாட் கரெக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஐ எம் நாட் சூப்பர் இம்போசிங் தி போஸ்ட், அதாவது ஒரு யூரோப்பியன் ஒரு வெஸ்டர்ன் அல்லது பிஃபோர் வெஸ்டர்ன் ஆர் முகல் பீரியட்ல நடந்த ஒரு விஷயத்த நான் வந்து போஸ்ட் வேற பண்ண சூப்பர் இம்போஸ் பண்ணல வலிந்து. ஆனாலும் சொல்றேன் இந்தியாவிலேயே ஒரு சாமானிய மக்களுக்கான விளிம்பு நிலை மக்களுக்கான குரல்கள் எழுந்திருக்குன்னா அது தென்னிந்தியாவில் எப்படி எழுந்ததோ அதை போலவே இன்னொரு இடத்தில் எழுந்திருக்கிறது அது மராட்டியர் தான். இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் அது வந்து ஜோதிபாய் பூலையும் பெரியாரையும் நீ எதை வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணீங்க, எதையும் கம்பேர் பண்ணாது. அது அம்பேத்கர் பிறந்த ஒரு எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த சாமானியர்களுக்கான குரல் வந்து சப்தசாயி ஒரு இலக்கியம் தான். அதுக்கு பின்னால வந்து சாமானியர்களுக்கான குரலா வந்து மராத்தி தான் ஒலிக்குது, பிராகிருதம் தான் ஒலிக்குது. இந்தி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரே செக்யூலர் லிட்ரேச்சர் எழுதுனது காளிதாசர் மட்டும்தான். அந்த காளிதாசர் வந்து இந்த மராத்தி பிராகிருதம் தெரிஞ்சவர்னு எழுதுறாங்க. அப்ப அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே அதுன்னு சொல்றாங்க. சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. சிவாஜின்னு ஒரு பேரரசர் வர்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பழிய வந்து கோரி முகமது மேலேயும் கஜினி முகமது மேலேயும் போடுறோம். இப்ப கோயில்ல நிறைய காணாம போயிடுச்சு. இப்ப கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இது காணாம போயிடுச்சுங்கிறாங்க. அவர் உள்ளூர்காரங்க தான் எடுத்திருக்காங்க. எங்க பனாரஸ்ல இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, ஏகப்பட்டது காணாம போச்சு. அப்படிங்கும் போது இந்த சிவாஜி பீரியட்ல தான் அங்க வந்து கோட்டை, அந்த சண்டை எல்லாமே கோட்டை சார்ந்த. நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா ஃபுல்லா கோட்டையா தான் இருக்கும். அவர் தான் முதல்ல ஒரு சாமானியன்கள் இருந்து ஒரு ராஜபுத்திரர் மாதிரி. அவருக்கு யாருமே முடிசூட்டி வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை தான் சத்ரபதி சிவாஜின்னு கலைஞர் இவங்கெல்லாம் அண்ணா இவங்கெல்லாம் நாடகம் எழுதியிருப்பாங்க, சிவாஜி நடிச்சிருப்பாரு. சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து சத்ரபதி அப்படின்னு அவர் வந்து அவர் வந்து சக்கரவர்த்தின்னு முடிசூடன்னு சொல்லும் போது உள்ளூர் பிராமணர்லாம் மறுத்துட்டாங்க. ஐயா நீ உன் ஜாதியை வேறையா, அதனால முடியாதுன்ட்டு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரிசாக்காரங்களையும் ஒரிசாவில இருந்து பெங்கால்ல இருந்து ஒரு 1500 பேரை இறக்குமதி பண்ணி 30 நாள் ஃபுல்லா மந்திரங்களா ஓதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல்லா பணங்கள் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு இங்க கொண்டு வந்து சிவாஜி வந்து முடிசூட்டிக்கிறாரு. ஆக நீங்க எந்த வகையில பார்த்தாலும் இந்த அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. நீங்க அந்தந்த காலகட்டத்திற்கான அரசியல் இருக்கதான் செய்யும். அதையும் மீறி தான் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நான் ஐயனார் சிலையா தேடிட்டு ஒவ்வொரு ஊரா போறேன். ஐயனாரே காவல் தெய்வம், அவரே உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு பக்கத்துல 2 போலீஸை போட்டிருக்கான். ஒரு போலீஸுங்க, ஒரு போலீஸ் வந்து ஃபுல் பேண்ட் போட்டிருக்காரு, தொப்பிலாம் வச்சிருக்காரு, கன்னு வச்சிருக்காரு. காவல்காரங்க காவல் போட்டு அவருக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கான். ஒரு போலீஸ் வந்து அரக்கால் ட்ரௌசர் போட்டிருக்காரு. நிறைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து போலீஸ் அரக்கால் ட்ரௌசர் தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஃபுல் பேண்ட் போட்டிருக்காரு போலீஸ். அப்ப அப்படி இருக்கும் போது இது எதனால வந்தது? வெள்ளைக்காரன் வராம இருந்தா நம்ம அந்த போலீஸ் போட்டிருப்போமா, அந்த துப்பாக்கியை கொடுத்துருப்போமா நம்ம சிலையில, சாமி சிலையில? அது மாதிரிதான் இந்த அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் மாற்றங்கள் வரும். ஒரு புதிய தெரிஞ்ச செய்தி தான் நீங்க சொன்னபோது இப்ப நினைவுபடுத்த முடியுது. மாணிக்கவாசன் கேட்டிருக்காரு, காவல் தெய்வத்திற்கே காவலான. நானும் தான் பார்த்தேன், ஆடி காவலா நேர்த்திக்கடனா கூட இருக்கலாம். இல்ல அது வந்து பிறவி எடுப்பு இருக்கு. சிலைக்கு பக்கத்திலேயே நல்ல துப்பாக்கி பெரிய சிலை. இது நீங்க சொன்னது வந்து தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் அந்த பெரியார், அம்பேத்கர், ஜோதிபா பூலே அந்த இதுல ஒரு சிமிலாரிட்டி தெரியுது மற்ற மாநிலங்களோட.
அந்த நன்றி. மண்ணில் தாங்க அது வருது. அது நீங்க 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 இன்னைக்கு வந்து சிரிடி சாய்பாபாலாம் ஒரு 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 குரு அப்படியே கொண்டு போய் கோயில் கட்டி வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா அவர் வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. இந்த பிளேக் நடந்த பீரியட்லாம் போய் எல்லாருக்கும் போய் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் சோறு போட்டிருக்காரு வள்ளலார் மாதிரி. ராஜ் முத்தரசன் ஏதோ கேள்வி கேட்டீங்க. இல்ல கேள்வி இல்ல, அந்த சிமிலாரிட்டி, அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், ரெஃபர்மேஷன் மூவ்மெண்ட் அங்க இருந்து இருக்குன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். அது வந்து ஏர்லி 1800s, நம்ம ஊர்ல வந்து ஏர்லி 1900sல நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த சிமிலாரிட்டி இருக்கு. ஆமா. அதே மாதிரி சிவாஜியை சார், சிவாஜி என்ன பண்ணுவாரு, அவருடைய மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணி எல்லாருடைய ஆதரவு வேணும்ட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்தும் ஒரு மினிஸ்டர் போடுவாரு. அவர் என்ன நவரத்னமா அவர் ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. 8 பேரோ 9 பேரோ, அதை நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். 8 பேருங்க. 8 பேரா? 8 பேரோ என்னமோ. அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கம்யூனிட்டி ஆளு. அவர் என்ன பண்றாரு, ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்றாரு, சொசைட்டல் அலையன்ஸை. அப்பதான் எல்லாரும் ஒரு மந்திரி ஆகுறாங்க. அப்ப ஒரு மினிஸ்டர்னா, அதுக்கு முன்னாடி வந்து மினிஸ்டர்னா இவர் தான் மந்திரியா இருக்க முடியும்னு ஒரு காலத்துல எல்லா ஆளுகளையும் மந்திரி ஆக்க முடியும்னு அவர் எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாலே பண்ணியிருக்காரு. இந்த மிச்சத்தை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடரலாம். நன்றி உரை கூற முனைவர் பாமா ஸ்ரீதேவி. அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஏதோ சொல்ல சொல்லணும். வந்தீங்களே. இல்ல சொல்லுங்க. இல்ல ஓ. ஒரு கேள்வி நான் வாட்ஸ்அப்ல கேட்டுக்கிறேங்க ஐயா. சார் ஓகே. ரொம்ப அழகான ஒரு மாலை சந்திப்பு. இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஆரம்பத்துல வந்து வரவேற்புரையும் ரொம்ப அழகா வந்து சொன்ன அரசையாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து உங்க ராஜேஸ்வரி வந்து ஆஹ் மீள்பார்வை செஞ்சாங்க. அவங்களோட மீள்பார்வை அவங்க ரொம்ப வந்து ஒரு தமிழ் மாணவின்னு சொன்னதுக்கு வந்து கரெக்டா வந்து அத அவங்களோட பேச்சுல அது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப அழகா ரத்னா சுருக்கமா வந்து அவங்களோட மீள்பார்வையை வழங்கிய ராஜேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து ஸ்ரீதேவி வந்து ஒரு வாரமா வந்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. முத்தரசன் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அந்த புக்கை அங்கங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு ஒரு திறனாய்வுக்கு வந்து இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரே ஒரு இயலை மட்டும் பார்க்காம மத்த இயல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அந்த இதுக்கெல்லாம் இதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு, இந்த புத்தகத்தை எப்படி ஒரு முழுமையா பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து கொண்டு வந்த ஸ்ரீதேவிக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி வந்து தொடர்பு படுத்தியும் பேசுனீங்க. நம்ம வந்து எனக்கும் இன்னைக்கு இந்த புத்தகத்தை காலையில வாசிக்கும் போது வந்து பெக்கி மோகனோட 6வது சாப்டர் ஞாபகம் வந்தது, சவுத்வர்த் ஞாபகம் வந்தது. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க கொண்டு வந்து பேசின விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதோட கண்டினியூட்டி வந்து கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இது தொடர்ந்து வந்து ஆய்வு பண்ண வேண்டி இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த வழியும் போகலாம் அப்படின்னு இன்னொரு மற்ற வழிகளையும் நீங்க காட்டியிருக்கீங்க. அதுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்து வந்து நம்மளோட 3வது பகுதி வந்து கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல் இன்னைக்கு வந்து எல்லா துறைகளையும் இதுவும் வந்து இன்டர்டிசிப்ளினரியா தான் இருந்தது இன்னையோட கலந்துரையாடல். அதுக்கு வந்து நூலாசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா வந்து இது எல்லா விதத்திலையும் இருந்தது. அதுல தொடர்ந்து பங்களித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. முத்தரசன் ஐயா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, அரசையாவும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை கலந்துக்கிட்டு வந்து இந்த விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து 12வது வாரம். ஆனாலும் வந்து யாரும் வந்து இன்னைக்கும் வந்து 25 பேர் வந்திருந்தாங்க, இப்போ 18 பேர் இருக்காங்க. அப்படின்னா வந்து இது ஒரு கூட்டமா வந்து நம்ம இதை வந்து ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பங்கு கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கு நம்மளே நமக்கு வந்து கைதட்டிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற பங்கேற்பாளர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இதுல இதை தயாரிக்கிறதுக்கு வந்து சுபத்ரா, ஸ்ரீதேவி, நாகா, ஸ்வர்ணா இவங்க ரொம்ப வந்து உறுதுணையா இருக்காங்க. அவங்க 4 பேருக்கும் மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை வந்து அழகா தொகுத்து வழங்கின மணிவண்ணன் ஐயாவுக்கும் என்னோட நன்றி. நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திக்கலாம். ஆனா ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்த வாரம் வந்து இயல் 14 வந்து ஸ்வர்ணசூர்யா பேச இருக்காங்க. வன்னிமரம் பற்றி ஸ்வர்ணசூர்யா பேச இருக்காங்க. மற்ற பேச்சாளருக்கு ஒரு சிறு தடங்கள் இருப்பதால் அவங்க வந்து அடுத்த வாரம் பேச இருக்கிறாங்க. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அதாவது ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.